தமிழ்நாட்டுக்குரிய தெய்வம் முருகன், தமிழ் வழிபாடு என்பது முருகனை பற்றியது என்றெல்லாம் எழுதுகிறார்கள். முருகனை பற்றிய முதல் நூல் நக்கீரர் எழுதிய திருமுருகாற்றுப்படை. அதற்கு பிறகு சிறு சிறு கவிதைகள் வந்தன. அருணகிரிநாதர் தோன்றி அதை அற்புதமாக நிறைவு செய்தார். அதற்கு பின்னர் குமரகுருபரர், அதற்கு பின்னர் வண்ணச்சரமம் தண்டபாணி சுவாமிகள், அதற்கு அடுத்த நிலையிலே பாம்பன் சுவாமிகள் இருக்கிறார். ஆகவே கௌமார சமயத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நக்கீரர் முதல் பாம்பன் சுவாமிகள் வரை நாம் படித்தால்தான் அதை புரிந்து கொள்ள முடியும். ஏன் இது அவ்வளவு பிரபலமாகவில்லை? பாம்பன் சுவாமிகளுடைய பிலசாபிக்கல் ஒர்க், இந்த தத்துவ நூல் ஏன் பிரபலமாகவில்லை, ஏன் எல்லோருக்கும் தெரியவில்லை என்று கேட்டால், ஒரு பெரிய மடத்தை சார்ந்திருந்தால், ஆதீனத்தை சார்ந்திருந்தால் அந்த பிலாசபி மக்கள் கிட்ட போகும். தமிழ்நாட்டிலே வேதாந்த மடங்கள் நிறைய இருக்கின்றன. அந்த மடங்கள் வேதாந்த சமயத்தை பிரபலம் செய்தன. எனவே எல்லோரும் வேதாந்த புஸ்தகங்களை படிக்கிறார்கள். ராமகிருஷ்ண மடம் ஒரு வேதாந்த மடம், தஞ்சை ஜில்லாவில் இதுபோல் நிறைய வேதாந்த மடம் எல்லாம் இருக்கிறது. மடத்தை சார்ந்திருந்தால் அந்த பிலாசபி மக்களிடத்தில் போகும். பாம்பன் சுவாமிகள் எந்த மடத்தையும் ஸ்தாபிக்கவில்லை. சைவ சித்தாந்தம் என்று எடுத்துக்கொண்டால் திருவாவூர்துறை ஆதீனம், தருமபுரம் ஆதீனம், திருப்பனந்தாள் ஆதீனம், இவர்களெல்லாம் அந்த பிலாசபியை பரப்பினார்கள். ஆனால் பாம்பன் சுவாமிகள் எந்த மடத்தையும் ஸ்தாபிக்கவில்லை. எனவே அந்த பிலாசபி பரவவில்லை. ஆகவே ஒரு மடத்தை சார்ந்து இருக்க வேண்டும் தத்துவம், அப்படித்தான் பழக வேண்டும். ஆகவேதான் இந்த தத்துவ அமைப்பு மக்களுக்கு புரியாமலேயே போயிற்று. இதை புரிய வைக்க வேண்டும், இதை உங்களுக்கு உணர்த்த வேண்டும், அறிமுகம் செய்ய வேண்டும் என்பதனாலே தான் இந்த தலைப்பை நான் எடுத்துக்கொண்டேன். பல பேர் தகராலயம், வாட் இஸ் இட் தகராலயம், தகராலயம்னு சொல்லணும், தகராலயம்னு சொல்லக்கூடாது. தகரம்னா சிறிய, ஆலயம் என்று சொன்னால் வெளி, தகராலயம் என்று சொன்னால் திருச்சிற்றம்பலம். இதயத்திலே இருக்கிற ஆகாசம், ஸ்பேஸ் இருக்கிறதே, அதற்கு திருச்சிற்றம்பலம்னு பேர். தேவாரம் ஓதுகின்ற பொழுது முதலிலே திருச்சிற்றம்பலம் என்று ஆரம்பிப்பார்கள், ஓதுவார்கள் எல்லாம். முடிக்கும் பொழுது திருச்சிற்றம்பலம் என்று முடிப்பார்கள். ஹை மீனிங்ஃபுல், அற்புதமான பொருளை உடையது இந்த சொல். அதை இவர் விளக்கி சொல்லுகிறார். அதன் ரகசியத்தை சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். பாம்பன் சுவாமிகளை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். 1830 இவர் ராமேஸ்வரத்திலே பிறந்தார். பெற்றோர்கள் இவருக்கு இட்ட பெயர் அப்பாவு என்பது. ஆனால் இவர் அந்த பள்ளி படிப்பெல்லாம் படித்தது பாம்பன் என்ற ஊரிலே. ஆகையினாலே இவருக்கு பாம்பன் சுவாமிகள் என்கின்ற பெயர் ஏற்பட்டது. பாம்பன் குமரகுருபரதாச சுவாமிகள் என்பதுதான் பெரியவர்கள் வைத்த பெயர். ஒரு நாளைக்கு படிக்கும் பொழுதே கெட்டிக்காரர் ரொம்ப. ஒரு நாளைக்கு சோலையிலே இருந்து தியானம் செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது இறைவன் இவருக்கு அடியெடுத்து கொடுக்கிறான். கங்கையை சடையில் பறித்து என்று ஒரு தொடர் இவருக்கு உதயமாகிறது. அதை வைத்து கொண்டு 10 பாடல்கள் பாடினார். இதான் ஆரம்பம். அன்றையிலே இருந்து ஒரு விரதத்தை மேற்கொள்ளுகிறார் இந்த அப்பாவு. சாப்பிடுவதற்கு முன்னாடி தினம் ஒரு பாடலை எழுதுவது என்று எழுதுகிறார். 100 பாடல்கள் எழுதியாயிற்று. 100 பாடல்கள் எழுதியானவுடனே அந்த பக்கத்திலே இருக்கின்ற கோவிலிலே சேதுமாதவ ஐயர் என்று ஒரு அர்ச்சகர் இருக்கிறார். அவர் நன்றாக படித்தவர். அவரிடத்திலே சென்று இந்த 100 பாடல்களையும் காண்பிக்கிறார். காண்பித்த உடனே பெரியவர் சொன்னார், அப்பா நீ பின்னாடி பெரிய தமிழ் ஞானியாக வருவாய், பல கவிதைகளை எழுதுவாய், அருளாளனாக வருவாய் என்று ஆசீர்வாதம் செய்து அவருக்கு 6 எழுத்து மந்திரத்தை உபதேசம் செய்கிறார். இந்த மந்திரம் என்பது ஒரு சயின்ஸ். 5 எழுத்துனா என்ன, 6 எழுத்துனா என்ன, 8 எழுத்துனா என்ன, எல்லாத்துக்குமே ஒரு மீனிங் உண்டு. அதாவது இந்த 6 எழுத்துல 6 ஒலிகள் இருக்கும், 5 எழுத்திலே 5 ஒலிகள் இருக்கும், 8 எழுத்திலே 8 ஒலிகள் இருக்கும். இதை நம்ம மொழியியல் படி, இப்போ இன்னைக்கு சயின்ஸ் படி சொன்னாதான் ஒத்துப்பாங்க. சயின்ஸ் படி நம்ம போட்டோம்னா இந்த வாயில் இருக்க ஒலிக்கும் பொழுது ஒவ்வொரு சவுண்டு எங்கே பிறக்கிறது. உதாரணமாக 5 எழுத்து ஓம் நம சிவய, ந ம சி வ ய, 3 ஒவ்வொரு ஸ்பாட்டில் பிறக்கிறது. எல்லாத்தையும் ஒரு ஸ்ட்ரெயிட் நாயிலான ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ண என்ன கிடைக்கும்னு கேட்டால் உடுக்கை கிடைக்கும். சிவபெருமான் கையிலே இருப்பது உடுக்கை.
அதிலே இருந்துதான் 14 சூத்திரங்கள் தோன்றின, அதிலே இருந்துதான் இலக்கணங்கள்லாம் தோன்றியது என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ ஐந்தெழுத்து என்பதன் வடிவம் சிவபெருமான் கையிலே இருக்கிற உடுக்கை. ஓம் நமோ நாராயணாயா என்கின்ற 8 எழுத்து. இந்த 8 எழுத்து இந்த மாதிரி பிளாட் பண்ணீங்கன்னா வாய்க்குள்ள மகாவிஷ்ணு கையிலே இருக்கிற சங்கு கிடைக்கிறது. சங்குதானே நாதம், அதை வைத்துக் கொண்டுதானே ஊதுகிறான், சங்கு கிடைக்கிறது. அப்படி சரகணபவ என்ற 6 எழுத்தை நாம் வாய்க்குள்ள ஒவ்வொரு ஒலியாக உச்சரித்து அவற்றை இணைத்தால் வேல் கிடைக்கிறது. ஆகவே தீஸ் மந்த்ராஸ் ஆர் ஹைலி மீனிங்ஃபுல். ஒவ்வொரு சவுண்டுக்கும் ஒரு வடிவம் இருக்கிறது என்பதை இதை காட்டுகிறது. அப்படி 6 எழுத்து மந்திரத்தை இவருக்கு உபதேசம் செய்கிறார். அதை மறுபடியும் சொல்லுகிறார். இவருக்கு அந்த வயதிலே இருந்தே முருகனைத்தான் பாடுவது என்று ஒரு சங்கல்பம். அவருக்கு ஒரு நண்பர் முனியாண்டியா பிள்ளைன்னு, பக்கத்தில் ஒரு ஊர் குத்துக்கால் என்று இருக்கிறது. அங்கே இருக்கிற முனீஸ்வரன் மீது 10 பாட்டு பாடு என்று சொல்லுகிறார். இவரோ முருகனை தவிர வேறு ஒன்றையும் பாடுவதில்லை. இப்ப நீ பாடித்தான் ஆகணும்ங்கிறார். அந்த முனீஸ்வரனை முருகனாகவே வரித்து 10 பாடல்கள் பாடுகிறார். அந்த முனீஸ்வரனுக்குள்ளே இருப்பது முருகன். இதான் வைஷ்ணவ தத்துவம். வைஷ்ணவத்திலேயே மிகச் சிறந்தது என்னன்னு கேட்டா அந்தர்யாமி. எள்ளுக்குள் எண்ணெய் போல இறைவன் இருக்கிறான், எல்லாவற்றிற்குள்ளும் பெருமாள் இருக்கிறார். இதான் வைஷ்ணவத்துக்கு பேஸ், அந்தர்யாமி அப்படின்னு பேர். அவர்களிடத்தில் கேட்போம், சிவபெருமான் ஏன் கடவுளாக இருக்கிறார் என்று ஒரு வைணவரை கேட்டார். வைணவர் என்ன சொல்லுவார் என்று கேட்டால், சிவனுக்குள்ளே மகாவிஷ்ணு அந்தர்யாமியாக இருக்கிறார், அவருக்குள்ளே இருக்கிறார், எனவேதான் இவர் தெய்வமாக இருக்கிறார். இது வைஷ்ணவ சம்பிரதாய பேசிக் பிலாசபி. மற்றவை தெய்வங்களாக இருக்கின்றன என்று சொன்னால் அவற்றிற்குள்ளே இருந்து கொண்டு மகாவிஷ்ணு அவர்களை ஆற்றுவிக்கிறார். இது அவர்கள் தியரி. அதே தியரி இங்கு பயன்படுத்துகிறார். ஒரு முனீஸ்வரனை பாட வருகிறார். அந்த முனீஸ்வரனுக்குள்ளே முருகன் தான் இருக்கிறான் என்று முருகப்பெருமானை பாடுகிறார் நம்முடைய பாம்பன் சுவாமிகள். பிறகு இவருக்கு துறவு மேற்கொள்ள வேண்டும் என்று ஒரு எண்ணம் ஏற்பட்டது. துறவு என்பது ரொம்ப கஷ்டம். அதாவது எல்லா ஆசையும் விட்டு விட்டாத்தான் துறவு. இந்த ஆசையை விடுவது என்பது அவ்வளவு கஷ்டம் இல்லை. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் கரண்ட் போனால் நம்ம படுற பாடு என்ன பாடு. எல்லார் வீட்டில் இன்வெர்டர். ஸோ கஷ்டப்பட யாருமே தயாராக இல்லை. ஆனால் துறவு என்று வந்து விட்டால் நன்மையையும் தீமையையும் சமமாக பாவிக்க வேண்டும், எந்த சுகமும் இருக்கக்கூடாது. ஒரு உதாரணம் உங்களுக்கு தெரிந்த கதை. பட்டினத்தார் ஒரு பெரிய துறவி. உண்மையிலேயே முற்றும் துறந்தவர் பட்டினத்தார். அரிதறிது பட்டினத்து அடிகளைப் போல் யாரும் துறக்கை அரிது தாய்மானவர் பாடுகிறார். பட்டினத்தாருக்கு என்ன சிறப்புன்னு கேட்டால், அவ்வளவு செல்வம் இருந்தது. ஆனால் ஒரு வரியை பார்த்தவுடனே அவற்றையெல்லாம் சட்டென்று துறந்து விட்டார். அதான் அவருக்கு சிறப்பு. நமக்கெல்லாம் துறவு எண்ணெய் ஏன் வருதுன்னா, நம்மகிட்ட அவ்வளவு பணம் இல்லை, அதனால வருது. நிறைய பணம் இருந்து அவற்றை விட வேண்டும் என்கின்ற எண்ணம் வந்தால் அதுதான் துறவு. பட்டினத்தார் துறவி ஆயிட்டார். ஒரு ஓரத்தில் போய் உட்கார்ந்திருக்கிறார். பத்திரகிரியார் என்கின்ற அரசன் அவரை வந்து பார்க்கிறார். ஐயா, இவ்வளவு பணத்தையும் நீங்கள் துறந்து விட்டு துறவியாருக்கு இருக்கிறீர்களே, இதனால் உங்களுக்கு கிடைத்த லாபம் என்ன என்று கேட்கிறார். அப்பொழுது பட்டினத்தார் சொல்லுகிறார், என்னிடத்திலே பணம் இருந்த பொழுது நீங்கள் உட்கார்ந்திருந்தீர்கள், உங்களுக்கு முன்னாடி நான் நின்றேன். இப்பொழுது நான் துறவியாகிவிட்டேன், நான் அமர்ந்திருக்கிறேன், எனக்கு முன்னால் நீங்கள் நிற்கிறீர்கள், அதுதான் நான் பெற்ற லாபம். துறவியை கண்டால் மரியாதை கொடுப்பது. அப்படி ஒரு பெரிய துறவி பட்டினத்தார். ஒரு நாளைக்கு வயல் வரப்பிலே படுத்துக் கொண்டிருக்கிறார். வயல் வரப்பின் மேலே கையே தலைக்கு அணையாக வைத்து படுத்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது 3 பெண்கள் அங்கே தண்ணீர் பிடிக்க செல்லுகிறார்கள். அந்த 3 பேர்ல ஒருத்தி சொல்றார், இவரல்லவா உண்மையான துறவி, ஒன்றுமே இல்லாமல் படுத்துக் கொண்டிருக்கிறார் பார் என்று பாராட்டுகிறாள். அப்போது இன்னொரு பெண் சொல்லுகிறாள், இவர் துறவு இன்னும் பூரணமாகவில்லை, முழுமையடையவில்லை என்கிறாள். எப்படி சொல்கிறாள் அந்த பெண்ணு கேட்கிறாள். அதுக்கு பதில் சொல்றார், இவருக்கு இன்னும் தலைக்கு தலையணை கேட்கிறது, ஒரு உயர்ந்த வரப்பை தலையணையாக வைத்து கையை வைத்துக் கொண்டு படுத்துக் கொண்டிருக்கிறார், எனவே இவர் முழுமையான துறவு அடையவில்லை அப்படின்னு சொல்லிட்டார். பட்டினத்தார் இந்த காதலை கேட்கிறார். அவங்க சொல்றதுக்கு ஒரு நியாயம் இருக்கு. உடனே தலையை எடுத்து கீழே வைத்துக் கொண்டு படுத்துக் கொண்டார். 3 பேரும் தண்ணீர் பிடித்துக் கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது அந்த பெண் சொன்னான், வரப்பின் மேலே தலையணையாக படுத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னாயே, இப்ப தலையை கீழே போட்டார் பார்,
இப்பொழுது அவருடைய துறவு முழுமையான துறவு தானே, ஒப்புக்கொள்கிறாயா அப்படின்னு கேட்கிறார். அப்போ அந்த பெண் சொல்றார், இப்பொழுதும் அவருடைய துறவு முழுமையடையவில்லை. எப்படி சொல்றேன்னு கேட்டார். நம்மை பற்றி மற்றவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை கவனிக்கிறார், ஆகையினாலே இவர் துறவு முழுமையடையவில்லை. துறவு என்பது ரொம்ப கஷ்டம். ஆயின் உண்டாக துறக்க பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று, திருவள்ளுவர். அதாவது ரெண்டு மார்க்கம்ங்க. ஒன்று பொருள்களை சேர்க்கின்ற மார்க்கம், இதற்கு பிரவருத்தி மார்க்கம்னு பேர். பெரியவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். இல்லறத்தானுக்கு தேவை பிரவருத்தி மார்க்கம், பொருள்களை சேர்ப்பது. துறவரத்தானுக்கு தேவை நிவர்த்தி மார்க்கம், எல்லாவற்றையும் விட்டு விடுவது, ஒன்றொன்றாக விடுவது. ஆகவே எல்லாவற்றையும் நீக்கின்ற நிவர்த்தி மார்க்கம் துறவிக்கு, பிரவர்த்தி மார்க்கம் இல்லறத்தானுக்கு. எல்லாவற்றையும் விடுவது என்பது கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஏன்னா பழகிட்டோம், அவற்றை விடுவது என்பது ரொம்ப கஷ்டம். ஆகையினாலே துறவு அடைதல் என்பது மிக கடினம். இந்த அப்பாவுக்கு, பாம்பனடிகளாருக்கு துறவு மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் வந்தது. அதெல்லாம் இறைவன் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். துறவு ரொம்ப கஷ்டம். ஒரு சமயம் கங்கை கரையிலே எல்லா துறவிகளும் உட்கார்ந்து இருக்கிறார்கள், தியானத்திலே இருக்கிறார்கள். கிருஷ்ண பகவான் அங்கே வருகிறார். அப்ப எல்லா துறவிகளும் ஒன்று சேர்ந்து கிருஷ்ணரை பார்த்து சொல்லுகிறார்கள், கிருஷ்ணா உன் பேர்ல ஒரு சார்ஜ். என்ன சார்ஜ்னு கேட்கிறார். பிரகலாதனுக்கு 7 வயதிலேயே நீ மோட்சத்தை கொடுத்து விட்டாய், நாங்கள்லாம் இவ்வளவு நாள் தவம் செய்கிறோம், எங்களுக்கு நீ மோட்சத்தை கொடுக்கவில்லை என்று சொன்னார். அவ்வளவுதானே, எல்லோரும் படகிலே ஏறுங்கள் என்று படகிலே ஏற்றி கங்கையில் அழைச்சிக்கிட்டு போறார். ஒரு தீவில இறக்குறார். தீவில இறக்கினா மனித நடமாட்டமே இல்லை, அங்க எலும்பு கூடா இருக்கு. எல்லா துறவிகளும் கேட்கிறார்கள் கிருஷ்ணரை பார்த்து, கிருஷ்ணா மனித நடமாட்டமே இல்லாத இந்த தீவிலே இறக்கி இருக்கிறாயே ஏன்? அப்ப சொன்னார், இங்க எலும்பு கூடா இருக்கு இல்லையா, இந்த எலும்பு கூடெல்லாம் முந்தைய பிறவியில பிரகலாதன் எடுத்தது. பல பிறவியிலே பிரகலாதன் எடுத்து வழிபட்டு கடைசி பிறவியிலே அவனுக்கு நான் உதவி செய்திருக்கிறேன். பகூனாம் ஜன்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே, பகவத்கீதை. ஞானி கூட பல பிறவிகள் எடுத்துத்தான் என்னை அடைகிறான் என்று பகவான் சொல்லுகிறார். ஆகவே துறவு என்பது கடைசி பிறவியாக இருந்தால், பர்த் சைக்கிள்ல கடைசி பிறவியாக இருந்தால் துறவு சித்திக்கும். இல்லையே அந்த ஆசை வந்து போகும். ஒரு சின்ன ஆசை நடக்கலைன்னா துறவு வருது, அது உண்மையான துறவு இல்லை. இவருக்கு துறவு மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் ஏற்பட்டது. ஆனால் அந்த அர்ச்சகர் இவரை கூப்பிட்டு, நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். திருமணம் செய்து கொண்டார். 2 ஆண் குழந்தை, 1 பெண் குழந்தை இவருக்கு பிறந்தது. அப்புறம் 1871 ஒரு நாளைக்கு மறுபடியும் துறவு மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் வந்தது. அது வரையில இவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் கேட்டால், கந்த சஷ்டி கவசம் தேவராய சுவாமிகள் அருளியது. அதில் எழுதியிருக்கும், ஒரு நாள் 36 உருக்கொண்டு ஜெபிக்க, ஒரு நாளைக்கு 36 தடவை பாராயணம் செய்தால் அது நமக்கு பயனை கொடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் தினம் 36 தடவை சஷ்டி கவசம், சஷ்டியை நோக்க சிரவண பவனார் சிஷ்டதிருக்குதும் செங்கதிர் வேலும் சொல்றாங்க இல்லையா, அது சொல்றார். அப்ப திடீர்னு ஒரு நாளைக்கு துறவு மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டது. ஒரு பெரியவர் தோன்றி, துறவு மேற்கொள்ள வேண்டும் நினைக்கிறையே, இறைவனுடைய உத்தரவு கிடைத்த பின்னர் தான் துறவு மேற்கொள்கிறாயா? இவர் துறவு மேற்கொண்டு பழனிக்கு போனோம்னு ஆசைப்படுறார். உடனே அப்பொழுது ஒரு சிறு பொய் சொல்லிவிட்டார். ஆமாம், உண்மையிலே இறைவன் உத்தரவு கிடைக்கவில்லை, அது இவருக்கு ஏற்பட்ட எண்ணம். ஆனால் அவர் பொய் சொல்லிவிட்டார். உடனே அங்கே பழனி முருகன் தோன்றி, என்னை கேட்காமல் இப்படி சொன்னதுனால என் உத்தரவு கிடைத்த பின்னர் தான் நீ பழனிக்கு வர வேண்டும் என்று சொல்லி மறைந்தான். சுவாமிகள் கடைசி வரல, பழனிக்கே போல. முருகனுடைய உத்தரவே கிடைக்கல. அதுக்காக பஞ்சாமிர்த வண்ணம் என்று 5 பாடல்கள் பாடியிருக்கிறார். பால், தயிர், நெய், தேன், பழம், இப்படி 5 பாட்டு பஞ்சாமிர்த வண்ணம் என்று பாடியிருக்கிறார். ஆனாலும் முருகன் உத்தரவு கிடைக்கவில்லை. ஆகவே இறைவனுடைய காரியத்திலே பொய் சொல்லுதல் கூடாது. பொய் சொல்லுதல் என்பது நமக்கு பாவத்தை தரும், அதனால செல்லக்கூடாது. ஆகவே இவரால் துறவு மேற்கொள்ள முடியவில்லை. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வருகின்ற பொழுது சஷ்டி கவச்சத்தை போலே தன்னுடைய 30வது வயதிலே சண்முக கவச்சம் என்று ஒன்றை எழுதியிருக்கிறார். பாம்பன் சுவாமிகள்னு சொன்னாலே
எல்லோருக்கும் நினைவிற்கு வருவது இந்த சண்முக கவச்சம். இதெல்லாம் ரெக்கார்டாக கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதெல்லாம் சிடியாக வந்திருக்கு. முதல்ல டி.எம். சௌந்தரராஜன் தான் அதை பாடியிருக்கிறார். 30 பாடல்கள். அது எப்படின்னு கேட்டால், முதல் பாடல் ஆல ஆரம்பிக்கும், அடுத்த பாடல் ஆ. தமிழில் மொத்தம் 12 உயிரெழுத்து, 18 மெய்யெழுத்து. அப்படி கூட்டினா 30 வரும். முதல் பாடல் ஆல ஆரம்பிக்கும், அடுத்த பாடல் ஆ, அப்புறம் ஈ. இப்படி கடைசியில் நகரத்தில் வந்து முடியும். 30 எழுத்துக்களை வைத்து கொண்டு இப்படி பாடியிருக்கிறார். மாத்திருக்கா புஷ்பமாலை என்று சம்ஸ்கிருதத்திலே சொல்லியிருக்கிறார்கள். ஆதிசங்கரர் பாடியிருக்கிறார். அத்புத விக்கிரக என்று தொடங்குகின்ற அக்ஷரமாலை பாடியிருக்கிறார். கந்தர் அனுபூதியை அருணகிரிநாதர் பாடியிருக்கிறார். அதே போல சண்முக கவச்சத்தை தமிழ் எழுத்துக்களை அடிப்படையாக வைத்து பாம்பன் சுவாமிகள் பாடியிருக்கிறார். ரொம்ப அருமையான பகுதி. இன்னும் 6 தடவை பாராயணம் பண்ணா எவ்வளவு பெரிய கஷ்டமானாலும் தீர்ந்துடும், எவ்வளவு பெரிய நோயானாலும் தீர்ந்துவிடும். அப்படி அற்புதமான ஒரு கவச்சம் இந்த கவச்சம். பின்னாடி இது எப்படி பாப்புலர் ஆகுதுன்னு பின்னாடி சொல்லுகிறேன். அதை இப்படி ஆரம்பிக்கிறார். அண்டமாய் அவனியாகி அரியணா பொருளதாகி தொண்டர்கள் குருவுமாகி துகளறு தெய்வமாகி என் திசை போற்ற நின்ற என்னருள் ஈசனான தின்துரல் சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்க. இது முதல் பாடல். அடுத்தது, ஆதியாம் கையிலை செல்வன் அணிநெற்றி தன்னை காக்க தாதவிழு கடப்பந்தாரான் தானிரு நுதலை காக்க ஜோதியாம் தணிகை ஈசன் துரிசிலா விழியை காக்க நாதனாம் கார்த்திகேயன் நாசியை நயந்து காக்க. இது 2வது பாடல். இப்படி போய்கொண்டு வருகிறது. கடைசி பாடல், இனமெனத் தொண்டரோடும் இனக்கிடும் செட்டி காக்க தனிமையில் கூற்றந்தன்னில் சரவணபவனார் காக்க நனி அனுபூதி சொன்ன நாதர்கோன் காக்க இத்தை கனிபடும் சொன்னதாசன் கடவுள்தான் காக்க வந்தே. இந்த 30 பாடல்களையும் பாராயணம் செய்தால் பலவிதமான கஷ்டங்கள் போகும். இதை அனுபவத்திலே பல பெரியவர்கள் பார்த்திருக்கிறார்கள். தன்னுடைய 30வது வயதிலே சண்முக கவச்சத்தை பாம்பன் சுவாமிகள் அருளி செய்தார். அப்போ ஒரு போஸ்ட் மாஸ்டர் அந்த ஊரில் சேஷகிரிராயன், இவருக்கு ஒரு பெயர் கொடுக்கிறார். இன்றையில இருந்து உனக்கு பெயர் குமரகுருபர தாசன் என்று அவருக்கு பெயர் கொடுக்கிறார். இப்படி ஆன உடனே இந்த ராமேஸ்வரத்திலிருந்து ராமநாதபுரம் வர வழியில் பிறப்பன் வலசை முக்கியமான இடம், பாம்பன் சுவாமிகள் தவம் செய்த இடம். அந்த ஊரில் போய் மயானத்திலே குழி வெட்டி 6 அடி ஆழமான குழி வெட்டி அதிலே உட்கார்ந்து கொண்டு தவம் செய்கிறார். நிஷ்டையிலே இருக்கிறார். 7வது நாள் முருகப்பெருமான் காட்சி கொடுக்கிறார். முருகப்பெருமான் தனியாக வரவில்லை, அகத்தியரையும் அருணகிரிநாதரையும் உடன் அழைத்து கொண்டு வருகிறான். இப்படி 7வது நாள் அவனுக்கு முருகனுடைய காட்சி. முருகப்பெருமான் இவருக்கு உபதேசமும் செய்கிறார். எல்லாருக்கும் உபதேசம் பண்ணல சுவாமி, அகத்தியருக்கு உபதேசம் பண்ணியிருக்கார், அருணகிரிநாதருக்கு உபதேசம் செய்திருக்கிறார், பாம்பன் சுவாமிக்கு உபதேசம் பண்ணியிருக்கிறார். 6 எழுத்து மந்திரத்தை இவருக்கு உபதேசம் செய்கிறார். செய்தவுடனே அப்படியே இவருக்கு பேரின்ப அனுபவம் கிடைக்கிறது. அப்படியே 35 நாள் அங்கேயே உட்கார்ந்துருக்கார். அங்கே தவம் செய்கின்ற பொழுது பல அனுபவம் எல்லாம் வருது. ஒரு நாளைக்கு அவருடைய தவத்தை கலைப்பதற்காக ஒரு முனி 3 மைல் உயரமா, அந்த முனி பாம்பன் சுவாமி எழுதுகிறார், 3 மைல் உயரத்துக்கு அந்த முனி வந்து தடுக்குது, வர தவம் செய்ய முடியாதபடி. உடனே மார்பிலே போட்டுக்கொண்டிருக்கிற ருத்ராட்ச மாலை எடுத்து ஓங்கி அடிக்கிறார். அந்த முனி மறைகிறது. ருத்ராட்சத்துக்கு அவ்வளவு சிறப்பு. இப்படியெல்லாம் தவம் செய்து வீட்டுக்கு வந்தவன்னு சொல்லிட்டார், இனி எனக்கும் உங்களுக்கும் தொடர்பு இல்லை. மனைவி இருக்கிறா, குழந்தைகள் இருக்கு, எல்லாத்தையும் விட்டுவிட்டார், துறவியாகிவிட்டார். அப்ப அவர்கள் கேட்டார்கள், எங்களை யார் காப்பார்கள்? முருகப்பெருமான் உங்களை காப்பான், இறைவன் நம்மை காப்பான். இது நாம் அடிப்படையிலே புரிந்து கொள்ள வேண்டியது. எல்லா கஷ்டகாலமும் வரும் பொழுது கஷ்டம் வரும், அது நாம் செய்த வினையின் காரணமாக வரும். ஆனால் இறைவன் பக்தி இருந்தால் இறைவன் நிச்சயமாக அதை காப்பாற்றுவான். உங்க பக்தி முதிர்ந்து போனால், உபாசனை முதிர்ந்து போனால் வருகின்ற அந்த துக்கம் இருக்கிறத தலைக்கு வந்து தலைப்பாகையோடு போய்விடும். இப்போ எனக்கு ஜுரம் வருது, ப்ராப்ளம் வருது, இதை நான் அனுபவத்திலே பார்க்கிறேன், உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு பெரிய ஜுரமோ நோயோ வந்தால் ஒரு நாள் இருக்கு, அடுத்த நாள் போயிடுது. 3 நாள் 4 நாள் இருக்க வேண்டிய ஒன்று ஒரே நாளிலே போய்விடுகிறது. அதே மாதிரி ஒரு ப்ராப்ளம், ஒரு பெரிய ப்ராப்ளமாக வருது, அந்த ப்ராப்ளம் தானே சால்வ் ஆகுது. ஒரு நாள் அந்த ப்ராப்ளம் படுத்துக்கிறது, நான் செய்த கர்மா காரணம், டக்குன்னு அடுத்த நாள் மறைந்து போகிறது.
இதை நீங்கள் அடிப்படையிலே புரிந்து கொள்ள வேண்டும். இறைவனிடத்திலே ஆழமான பக்தி இருக்குமானால் எந்த கஷ்டமும் உங்களை தாக்காது, வருவது போலே வரும், போய்விடும். ஆதிசங்கரர் சுப்பிரமணிய புஜங்கத்திலே இதை சொல்லுகிறார். ஏன் இந்த கடற்கரையிலே முருகன் கோயில் கொண்டிருக்கிறான், திருச்செந்தூரிலே கடற்கரையிலே கோயில் கொண்டிருக்கிறான், ஏன் கொண்டிருக்கிறான் என்பதை எடுத்துக்கொண்டு இந்த கேள்விக்கு பதில் சொல்லுகிறார். சமுத்திரத்தை பாருங்கள், ஒரு பெரிய அலை வருகிறது, அந்த அலை கரையை தொட்ட உடனே மீண்டும் ஒன்றுமில்லாமல் போகிறது. அதே போல திருச்செந்தூரிலே இருக்கின்ற முருகப்பெருமான் சன்னிதானத்துக்கு வருகின்ற வரையில் நம்முடைய கஷ்டமும் பெரிய அலையா இருக்கு. சந்நிதியிலே வந்து அவனை தரிசனம் செய்து விட்டால் அந்த அலை ஒண்ணுமே இல்லாமல் போற மாதிரி கஷ்டமும் ஒண்ணும் இல்லாமல் போயிடும். இதை காட்டுவதாகத்தான் திருச்செந்தூரிலே கடற்கரையிலே இறைவன் குடிகொண்டிருக்கிறான். சுப்பிரமணிய புஜங்கத்தில் சொல்றார், நம சிந்தவே சிந்து தேசாய துப்பியம். அழகு ஒன்னா சொல்லிக்கிட்டே வரார். முருகா உனக்கு நமஸ்காரம், வேலுக்கு நமஸ்காரம், மயிலுக்கு நமஸ்காரம் சொல்லிக்கிட்டே வரார். உன் கடலுக்கு நமஸ்காரம், கடற்கரைக்கு நமஸ்காரம். நம சிந்தவே, சிந்துனா கடல், நம சிந்தவே சிந்து தேசாய துப்பியம், கடற்கரைக்கு நமஸ்காரம். ஏன்னா அது கூட நமக்கு ஒரு தத்துவத்தை உணர்த்துகிறது. ஆகவே ஆண்டவனிடத்திலே ஆழமாக பக்தி கொண்டிருந்தால் ஒரு பிரச்சனை வருவதை போலே வரும், பின்னர் அது தானாகவே விலகிவிடும். இதை அனுபவத்திலே நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இவர் சொன்னார், மனைவியை பார்த்து, குழந்தைகளை பார்த்து, இறைவன் உங்களை காப்பாற்றுவான். உண்மையிலேயே நிச்சயமாக இறைவன் இந்த ரூபத்திலாவது வந்து காப்பாற்றுவான். பின்னர் அப்படியே ஒவ்வொரு ஊராக போய்கொண்டே வருகிறார். 1896 சிதம்பரத்திற்கு வருகிறார். அங்கேதான் இந்த 2 தத்துவ நூல்களையும் அருளி செய்கிறார். பரிபூர்ணானந்த போதம், தகராலய ரகசியம் என்ற 2 புஸ்தகங்களையும் சிதம்பரத்திலே அருளி செய்தார். இது மிக பொருத்தம். சிதம்பரம் என்பது உலகத்துக்கு இதயம். அவர் இதய ஆகாசத்தை பற்றி பேசப் போகிறார். சிதம்பரத்திலே அருளி செய்கிறார். அது நமக்கு பொருள் புரியாது என்பதற்காக அவரே 2 நூல்களுக்கு உரையும் எழுதினார். பரிபூர்ணானந்த போதத்திற்கு சிவசூரிய பிரகாசம் என்று ஒரு உரை எழுதியிருக்கிறார். அதே போல இந்த தகராலய ரகசியத்திற்கு அவரே சதானந்த சாகரம் என்று அவரே உரை எழுதியிருக்கிறார். அந்த உரை கொஞ்சம் தமிழ், கடினமான தமிழ் ஆகையினாலே இவர்கள் படிப்பதில்லை. இந்த 2 புத்தகங்களையும் அருளி செய்துவிட்டு காசிக்கு போனார். காசி யாத்திரை ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். காசிக்கு எப்படி போனோம், அங்கே என்னென்ன அனுஷ்டானம் பண்ணணும் புத்தகம் எழுதியிருக்கிறார். காசியிலே குமரகுருபரர் மடத்திலே தங்கி இருந்த பொழுது ஒரு துறவி எங்கிருந்தோ வந்து 2 காவி உடைகளை அவர் கையிலே கொடுத்து விட்டு இத்துறவியாக போ அப்படின்ட்டு போயிட்டார். அங்கிருந்து திரும்பி சென்னைக்கு வந்தார். சென்னையிலே அவர் புகழ் பரவுகிறது. திருவிக்கா பாம்பன் சுவாமி மாணவர். பாம்பன் சுவாமியை பற்றி திருவிக்கா 10 பாடல் எழுதியிருக்கிறார். திருவிக்கா தான் இவருடைய பெருமையெல்லாம் அங்கங்கே போய் சொல்லுகிறார். அப்போ இவருடைய பக்தர்கள் எல்லாம் சேர்ந்து முதலில் 21 பேர் ஒரு அமைப்பை வைத்துக் கொண்டார்கள். எதுக்கு ஒரு அமைப்பு வேணும்? அந்த அமைப்பிற்கு பெயர் மகாதேஜோ மண்டலம். பாம்பன் சுவாமிகள் ஃபாலோயர்ஸ் எல்லாம் ஒரு அமைப்பு உருவாக்கி இருக்கிறார்கள். அதற்கு பெயர் மகாதேஜோ மண்டலம். இன்றைக்கும் அந்த அமைப்பு சென்னையிலே இருக்கிறது. சென்னையில் இருக்கும்போது 1923 தெருவில் நின்று கொண்டிருக்கிறார். ஒரு குதிரை வண்டி ஓடி வந்து குதிரை தடுக்கி விட்டுருது. இடது கணுக்கால் ஃப்ராக்சர். ஜிஹெச்சில் கொண்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க. அட்மிட் பண்ணால் 21 நாள் ஆச்சு, அது சேர மாட்டேங்கிறது. அந்த இங்கிலீஷ் டாக்டர் வந்து இவரை செக் பண்ணுறான், சேர மாட்டேங்கிறது. இன்னும் அந்த கணுக்காலில் அடிபட்டால் லேசில் சேராது, உடம்பு வெயிட் ஃபுல்லாக அங்கே வந்து சேரும். இந்த காலில் ஃப்ராக்சர் ஆனாலே கஷ்டம், கணுக்காலில் வேறு அவருக்கு வந்து சேர மாட்டேங்குது. அப்போது இவர் பேசாமல் அங்கேயே படுத்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் இரவு மயில்கள் ஆடி வந்தன. பகை கடிதல் என்று 10 பாடல் பாடியிருக்கிறார். ஏ மயிலே உன் இறைவனை கொண்டு வா என்று ஒவ்வொரு பாடலும் முடியும். 10 பாடல் பாடின 2 மயில்கள் வந்து தோகையினாலே இவர் கால்களை தடைவிட்டு போச்சு. அன்று இரவு கனவிலே முருகன் தோன்றி வேலுனால இவன் கைகாலெல்லாம் தடை விடுறார். தடை விட்டா கால் அந்த ஃப்ராக்சர் சரியா போச்சு. மறுநாளைக்கு அந்த இங்கிலீஷ் டாக்டர் வரார். 21 நாள் சரியாகல. அவர் வரார். வந்த உடனே பார்க்கிறார், வேலை வைத்து கொண்டு ஒரு குழந்தை உங்கள் பக்கத்திலே படுத்து கொண்டு இருக்கிறது, அது யார் அப்படின்னு கேட்கிறார். இது ஜெனரல் ஹாஸ்பிட்டல் ஹிஸ்டரியில் ரெக்கார்டில் எழுதப்பட்டிருக்கு. 1923 ஜிஹெச் ரெக்கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மாதம், அந்த டேட்டு அதெல்லாம் போட்டிருக்கும். பாம்பன் சுவாமிகள் படுத்து கொண்டிருந்த கட்டில், அவர் பக்கத்திலே முருகப்பெருமான் வேலோடு சின்ன குழந்தையாக படுத்து கொண்டிருந்தது. அதை அந்த டாக்டர் பார்த்தது.
அவர் ரெக்கார்ட் பண்ணியிருக்கார். ஸோ இது வரலாற்றிலே எழுந்தது. அந்த நேரத்திலே தான் பக்தர்கள் சண்முக கவச்சம் சொல்லுகிறார்கள். இவர் கால் அந்த பிராக்சர் எலும்பு சேராத பொழுது சண்முக கவச்சத்தை பாராயணம் செய்கிறார்கள். இப்படியெல்லாம் பல அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. கடைசியில் 1928 ஆண்டிலே அவருக்கு முடிவு காலம் வந்துவிட்டது என்று தெரிந்தது. அதாவது சமாதியிலேயே ஒரு வகை ஜீவசமாதி. ஜீவசமாதின்னா தானாகவே இந்த உடம்பை விட்டு விடுதல். இப்படி பல பேர் செய்திருக்கிறார்கள். ராகவேந்திர சுவாமி ஜீவசமாதி, போதேந்திரர் அங்க கும்பகோணம் பக்கத்தில் போதேந்திரர் அவர் ஜீவசமாதி, பாம்பன் சுவாமிகள் ஜீவசமாதி, சிங்கேரி பரம்பரையிலே ஒரு பெரியவர் இருந்தார் சந்திரசேகர பாரதி என்று, அவர் ஜீவசமாதி. பல பெரியவர்கள் இந்த உடம்பிலே இருந்து உயிரை தாங்களே நீக்கிக் கொள்வார்கள். பாம்பன் சுவாமிக்கு கடைசியில் எப்படி போச்சா, மூச்சை உள்ள இழுத்தாராம், நாபியிலேயே நிறுத்தி கொண்டார். நாபியில் இருக்கிற சக்கரம் மணிபூரக சக்கரம், மணிபூரகத்திலேயே சக்தியை வாங்கி கொண்டார், சமாதியானார். அதற்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி வைகாசி விசாகம், இந்த மகா தேஜோ மண்டலத்துக்கு வைகாசி விசாகம் முக்கியம். வைகாசி விசாகத்தன்றி மயில் மேலே முருகன் ஆடி காட்டினான். ஆகாயம் முழுவதும் ஒரு பெரிய காட்சி. இதுக்கு விராட்டுன்னு பேர், உலகம் தழுவிய காட்சி. இன்றும் பாம்பன் சுவாமிகள் பக்தர்கள் வைகாசி விசாகத்தை விசேஷமாக கொண்டாடுகிறார்கள். முருகப்பெருமான் மயில் மேலே தோன்றிய காட்சி அன்று அதை பார்த்துவிட்டு கடைசியில் மகா சமாதி அடைகிறார்கள். திருவான்மையூரில் அவருடைய சமாதி இன்னைக்கும் இருக்கு. அதற்கு முன்னாடி அவர் சொன்னபடி அந்த முருகனை பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள். கலாகேந்திரா தாண்டி போனீங்கன்னா திருவான்மையூர் பீச்சில் பாம்பன் சுவாமிகள் சமாதியை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி அவர் பிரதிஷ்டை செய்த முருகப்பெருமானை பார்க்கலாம். முருகனை நேரே கண்டவர், முருகனிடத்திலே உபதேசம் பெற்றவர், முருகன் குழந்தையாக அவர் மடியில் படுத்து கொண்டிருந்தான், முருகனோடு உரையாடியவர். ஆகவே அவர் பெற்ற முருக அனுபவம் இருக்கிறதே, இது ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன். முருகனை நேரே பார்த்து பாடியவர், அதுதான் அதற்கு தனிச்சிறப்பு. இப்படியெல்லாம் பல பெருமைகளை படைத்த அவர் முருகன் மேல 6666 பாடல், எல்லாம் 6 6 6 6 6 அவ்வளவு பாடல் பாடியிருக்கிறார். அதை பெரியவர்கள் 6 மண்டலங்களாக பிரித்திருக்கிறார்கள். எப்படி சைவ திருமுறைகளை 12ஆக பிரித்திருக்கிறார்களோ அதே போல பாம்பன் சுவாமி பாடிய பாடல்களை 6 மண்டலங்களாக பிரித்திருக்கிறார்கள். அதை தவிர 40 உரைநடை நூல்கள் எழுதியிருக்கிறார். இன்னைக்கு முருகனை பற்றி அத்தாரிட்டேட்டிவா எல்லாரும் விளக்கம் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் பாம்பன் சுவாமிகளுடைய கட்டுரைகள் தான் காரணம். ஒரு பிலசாபிக்கல் ட்ரெண்ட் கொடுத்தது முருகனுடைய வழிபாட்டுக்கு பாம்பன் சுவாமி தான். யோக நிலையிலே நின்று முருகனை வழிகாட்டியவர் அருணகிரிநாதர், ஞான நிலையிலே நின்று வழிகாட்டியவர் பாம்பன் சுவாமிகள். இதான் 2 பேருக்கு வித்தியாசம். அவர் குமாரஸ்தவம், நீங்க முருகன் பல கோயில்களுக்கு போனீங்கன்னா பெரிய அந்த பளிங்கில் ஒரு ஷட்கோணம் போட்டு சரவண பவான் எழுதியிருக்கோம். 2 பக்கத்தில் 2 வேல் போட்டிருக்கோம். மேலே பாம்பன் சுவாமிகள் பேரை எழுதிட்டு குமாரஸ்தவம் என்று அவர் எழுதிய அர்ச்சனை அதை எழுதியிருப்பார்கள். அந்த அர்ச்சனை ஓம் ஷண்முகபதயே நமோ நமஹ, ஷண்மதபதயே நமோ நமஹ, ஷட்கிரீவபதயே நமோ நமஹ, ஷட்கிரீடபதயே நமோ நமஹ, ஷட்கோணபதயே நமோ நமஹ, ஷட்கோசபதயே நமோ நமஹ. இப்படி வரும். பெருசா ஒரு அர்ச்சனை மாதிரி போட்டிருக்கும். இன்றையிலிருந்து இதை எடுத்து தினந்தோறும் ஒரு தடவை படியுங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. கடைசியில் அமாரபதயே நமோ நமஹ, குமாரபதயே நமோ நமஹ என்று முடிப்பார். அப்படி இதற்கு குமாரஸ்தவம் என்று பெயர். நிறைய திருப்பரங்குன்றம் கோயிலில் இருக்கு, நிறைய கோயிலில் இருக்கும். பெரிய பெரிய கோவில்கள் எல்லாம் முருகன் சன்னதி இடத்துல பாம்பன் சுவாமியினுடைய இந்த குமாரஸ்தவம் எழுதப்பட்டிருக்கும். தினந்தோறும் இதை நீங்கள் பாராயணம் செய்யலாம். இவர் எழுதிய நூல்களிலேயே பாராயணத்துக்குரியது குமாரஸ்தவம், பகை கடிதல், சண்முக கவச்சம். இவற்றையெல்லாம் பாராயணத்துக்கு வைத்துக் கொள்ளலாம். அப்படிப்பட்ட பாம்பன் சுவாமிகள் 70க்கும் மேற்பட்ட ஆயுளை கொண்டு நமக்கு பலவற்றை சொல்லி இருக்கிறார்கள். முருகனுடைய பெயர்களில் சிறப்பாக சிலவற்றை சொல்லலாம். சில பேர் அருணகிரிநாதர் சொல்றார், முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வென்று அருள்வாய். 3 பேர் எடுத்துக்கிறார் அவர், முருகன் குமரன் குகன் என்று சொல்லுகிறார். நான் யோசிச்சு பார்த்தேன்,
இந்த 3 பேருக்கு என்ன சிறப்புன்னு கேட்டார். முருகன் என்ற பெயரை சிறப்பித்து சொன்னவர் நக்கீரர், திருமுருகாற்றுப்படை. குமரன் என்ற பெயரை சிறப்பித்து சொன்னவர் அருணகிரிநாதர். அதே போல குகன் என்கின்ற பெயரை சிறப்பித்து சொன்னவர் பாம்பன் சுவாமிகள். இந்த எல்லா பெயர்களையும் இவருக்கு மிகவும் பிடித்தமான பெயர். தகராலி ரகசியத்திலே முருகப்பெருமானை இவர் குகேசன், இதய குகையில் வாழ்பவன், குகன் என்றுதான் சொல்லுகிறார். அப்படி இவருக்கு 3 பெயர். அந்த 3 பெயரையும் சேர்த்து சுப்பிரமணியம், துப்புரவு நடுவுயிரே சுப்பிரமணியத்தின் மேல் எவ்விரமம் உளது இயம்பு, ஒரு திருக்குறள் எழுதியிருக்கார். முருகப்பெருமானை விட சுப்பிரமணியன் என்கின்ற பெயரை விட சிறந்த பெயர் எது சொல்லுவாயாக? தமிழில் ஒரு பழமொழி உண்டு, சுக்குக்கு மிஞ்சிய மருந்து இல்லை, சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லை அப்படின்னு ஒரு உண்டு. முன்காலத்தில் பார்த்தீங்கன்னா இவ்வளவு மருந்தே கிடையாது, 3 மருந்து தான் வச்சுருப்பாங்க. ஒன்று சுக்கு வைத்திருப்பார்கள், இல்லைன்னா மிளகு வைத்திருப்பார்கள், இல்லைன்னா நிலவேம்பு வைத்திருப்பார்கள். 3 தான். வாதத்தினாலே நோய் வருமானால் சுக்கு, பித்தத்தினாலே நோய் வருமானால் மிளகு, கபத்தினாலே நோய் வருமானால் நிலவேம்பு. இந்த 3ஐயும் வைத்துக்கொண்டு சொல்லுவார்கள். சித்தர்கள் 3 சொல்றாங்க. காலையிலே இஞ்சி, மதியம் சுக்கு, மாலையிலே கடுக்காய். இப்படி சாப்பிட்டீங்கன்னா கோலை ஊன்றி நடந்தவன் கோலை விட்டு குலாவி நடப்பற. வயசான ஒரு ஆள் கூட இளமையை பெறுவான். சுக்கு, இஞ்சி, சுக்கு, கடைசியாக வருவது கடுக்காய். இஞ்சி என்பது பித்தத்தை போக்கும். காலையில் பித்தம் இருக்கும், நம்ம காஃபி குடிக்கிறது தப்பு, ஆனால் காஃபி தான் குடிக்கிறோம், அது பித்தத்தை உண்டாக்கும். காலையிலே பித்தம் இருக்கும். அதனால வள்ளலார் சொல்லும் பொழுது கையை வைத்து உள்நாக்கு வரையிலே தேய்த்து பித்தத்தை வெளியே எடு என்று சொல்லுவார். காலையிலே பித்தம், மதியத்திலே வாதம், ஈவினிங்கில் கபம். இந்த கபம் சேருகின்ற நேரம் என்ன தெரியுமா? இந்த ராத்திரி 2லேருந்து 4 முடிச்சிருந்து பாருங்க தெரியும். 2 மணி வரையில் ஒன்றும் இருக்காது, ஆனால் தூங்கிடுவான். அப்புறம் 5 மணிக்கு எழுந்து பார்த்தா இங்கே கபம் கட்டி கொள்ளும். கபம் சேருகின்ற நேரம் இதுதான். அதனால் சாயங்காலமே கடுக்காயை சாப்பிடு என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதில் சுக்கு முக்கியம். வாதம், ஏன் வாதத்தை சொல்லுகிறார்கள்? ஞானிகளை பிடித்து கொள்ளுகின்ற நோய் இந்த வாதம். ஞானிகள் எப்படியாவது கபத்தை வென்று விடுவார்கள். கபம் என்ற ஒன்று இருக்குமானால் மரணம் வரும். நமக்கு யார் யமன்? சித்தர்கள் சொல்லுகிறார்கள், இந்த கபம் தான் யமன். கோழை கபம், இதுதான் நமக்கு யமன். கபத்தை வென்று விட்டால் யமனை வெல்ல முடியும். அதுக்குதான் தூதுவளை கீரை, தூதுவளை சாப்பிடுது, அது கபத்தை அறுத்து விடும். பெரியவர்கள் தூதுவளை சாப்பிடுது இதுக்காகத்தான். நான் ஒரு டெஸ்ட் பண்ணேன். இதை தூதுவளையில் காய் பழமெல்லாம் உண்டு, அற்புதமான மருந்து. என் நண்பர் ஒருவருக்கு ஆஸ்துமா, தீராத ஆஸ்துமா. அவர் மருந்தெல்லாம் சாப்பிட்றா, சரியாக போக மாட்டேங்குது. நான் சொன்னேன், அப்பா தூதுவளை வாங்கு, தேனில் ஊறப்போடு, 15 நாள் ஊறப்போடு, அந்த தேனையெல்லாம் இது உறிஞ்சி கொள்ளும். அப்புறம் தினம் காலையில் ஒரு பழம், இரவிலே ஒரு பழம் சாப்பிடுங்க. அது மாதிரி ஒரு 3 மாதம் சாப்பிட்டார். அங்கிருந்து ஓடி வந்தார். சார், எனக்கு இப்போ ஆஸ்மாவே இல்லை, நான் நல்ல பனிக்காலத்தில் மொட்டை மாடியில் படுக்கிறேன் சார், இட் டசன்ட் அஃபெக்ட் மீ, எனக்கு ஆஸ்மாவே வரலைன்னார் அவர். தூதுவளைக்கு அவ்வளவு சிறப்பு. முன்கெல்லாம் தாய்மார்கள் தூதுவளையை சமையலில் சேர்ப்பார்கள். அந்த இலையை ரசத்தில் போடுங்கள், துவையலரித்து சாப்பிடுங்கள். தூதிளங்கீரைன்னு பேரு, பேச்சு வழக்கிலே தூதுவளை என்று வந்து விட்டது. இதற்காக சொன்னேன், சுக்கு, சுக்குக்கு மிஞ்சிய மருந்து இல்லை, சுக்குதான் மிகச் சிறந்தது என்று சொல்லுகிறார்கள். அதனால சுப்பிரமணியத்துக்கு அவ்வளவு சிறப்பு. சுப்பிரமணியன் ஏன் பேர் வைக்கிறார்கள்? சு பிரம்ம நியம். சு என்பது அடைமொழி, சம்ஸ்கிருதத்தில் பிரத்யயம், அடைமொழிக்கு பெயர் பிரத்யயம். சுனா சிறப்பான, பிரம்மம் பரம்பொருளத்திலே இருந்து, நியம் முறையாக தோன்றியது. பரம்பொருளத்திலே இருந்து தோன்றிய பொறி, முருகப்பெருமான 6 பொறிகள் இருந்தானே தோன்றினா அதை சொல்லுவது. அதாவது ரொம்ப அழகாக சொன்னார் ஒரு பெரியவர். நம்முடைய பாம்பன் சுவாமிகள் கருத்துப்படி சிவனே முருகன், முருகனே சிவன், 2 பேருக்கு வித்தியாசம் கிடையாது. ஆனால் கதையிலே வேறு வேறு மாதிரி வருகிறது. நெற்றியிலே இருந்து, நெற்றிக்கண்ணிலே இருந்து தீப்பொறிகள் வந்து அது முருகனாக ஆயிற்று. அப்போ சொல்லுகிற ஒருத்தர் கேள்வி கேட்டார், சிவன் சிறந்தவரா முருகன் சிறந்தவரா? 2 பேரும் சிறந்தவர். சிவனை விட முருகப்பெருமான் சீக்கிரமாக அருள் செய்வான். இது அவருடைய விளக்கம். எப்படி? முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுப்பு வந்து குமுட்டி அடுப்புன்னு இருக்கும், இன்னைக்கு எல்லாம் கேஸ் அடுப்பு வந்தாச்சு.
லைட்டரை வச்சு லைட் பண்ணுறீங்க. அன்றைக்கு அந்த குமுத்தி அடுக்கில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல கீழே ஒரு வரட்டியை கெரசினில் தோச்சி வச்சு அது மேலே தேங்காய் மட்டனாரை போட்டு கறியெல்லாம் சின்ன சின்ன கறியாக போட்டு அது மேலே சுற்றி பெரிய கறியாக போட்டு கீழே விசிறுவான். விசிறுனா தான் இந்த குமுட்டி அடுப்பு பத்துக்கும். இப்போ சொன்னாலே புரியாது, குமுட்டி அடுப்பு பற்ற வச்சா தான் தெரியும். அப்படி விசிறுனா தான் அதை பிடிச்சிக்கும். நான் என் தங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அவள் இந்த மாதிரி ரொம்ப இன்டெலிஜென்ட்டு. குமுட்டி அடுப்பு எப்படி பற்ற வச்சா தெரியுமா? இதே மாதிரி கீழே கெரசினில் வரட்டி தோச்சி வச்சா, நெருப்பத்தை வச்சா, மேலே மட்டனாறு கறி எல்லாம் போட்டு அவள் விசிறவே இல்லை. பக்கத்தில் டேபிள் ஃபேனை வச்சுட்டா. அந்த குமுட்டி அடுப்பு சீக்கிரம் பற்றுக்கிட்ட. ஸோ இன்டெலிஜென்ட், அழகாக பற்றுக்கும். அதுக்கு எதுக்கு சொல்லுகிறேன், அப்போது தீ பொறி வருகிறது. அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தை வச்சு பால் காய்ச்சுவார்கள். அந்த தீப்பொறி வரவில்லையானால் லேட் ஆகும் பால் காயறதுக்கு. தீப்பொறி வந்தால் சீக்கிரமாக பால் காய்ச்சிடும். நெருப்பை போலே சிவபெருமான், தீப்பொறியை போலே முருகப்பெருமான். தீப்பொறி வந்த உடனே பால் சீக்கிரம் காஞ்சிடுற மாதிரி தீப்பொறியாகிய முருகப்பெருமான் விரைவிலே அருள் செய்கிறான். எதிர் விளக்கம் கொடுத்தார் ஒரு பெரியவர். நல்ல விளக்கம் அது. அப்படிப்பட்ட அந்த முருகப்பெருமானுடைய சிறப்பை சொல்லுகிறார். சுப்பிரமணிய சகஸ்ரநாமம், எல்லா தேவதைக்கும் சகஸ்ரநாமம் உண்டு. முருகனுக்கு 6 சகஸ்ரநாமம், ஒவ்வொரு முகத்துக்கும் ஒரு சகஸ்ரநாமம். சத்யோஜாதம், அகோரம், தத்புருஷம், ஈசானம், இப்படி 5 முகம் ப்ளஸ் 1 முகம் அதோ முகம், 6 முகத்துக்கும் தனித்தனியாக சகஸ்ரநாமம் உண்டு. அதில் ஒரே ஒரு சகஸ்ரநாமத்தை பாம்பன் சுவாமிகள் ஏற்றுக்கொள்கிறார். 1000 திருநாமங்கள் சகஸ்ரநாமம் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு தேவதைக்கும் அது உண்டு. 1000 திருநாமங்கள். அதுக்கு ஒரு பலஸ்ருதி போட்டிருக்கும் பின்னாடி. உண்மையிலேயே அது பலிக்கும், அந்த பயன் கிடைக்கும். முருகனுடைய 1000 திருநாமங்களையும் இவர் எடிட் பண்ணியிருக்கார். அப்புறம் முருகனுக்கு 300 திருநாமங்கள், அதுக்கு திருச்சத்தி, அதுவும் எடிட் பண்ணியிருக்கார். அப்புறம் இந்த சண்முகபதையே நமோ நமஹ குமாரஸ்தவம் பண்ணியிருக்கார். இதெல்லாம் பண்ணிவிட்டு பாம்பன் சுவாமி சொல்றார், உங்களுக்கு சகஸ்ரநாமம் செய்வதற்கு நேரம் இல்லை, திருச்சத்தி படிப்பதற்கு நேரம் இல்லை, அஷ்டோத்திரம் படிப்பதற்கும் நேரம் இல்லை என்று சொன்னால் முருகனுடைய 6 திருநாமங்களை சொல்லுங்கள், 1000 திருநாமங்களை சொன்ன பலன் கிடைக்கும் என்று அதற்கு ஷண்மூர்த்தி மந்திரம் 6 சொற்கள் எடுத்துக்கொள்கிறார். ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ, ஓம் கும் குமாராய நமஹ, ஓம் ஹம் ஹரசூனவே நமஹ, ஓம் சும் சுராக்ரஜாய நமஹ, ஓம் சோம் சேனாபதயே நமஹ, ஓம் சும் சுரேஸ்வராய நமஹ. இந்த 6 திருநாமங்களை சொன்னால் 1000 திருநாமங்களை சொன்ன பலன் உண்டு. முன்னாடி பீஜாட்சரங்களை எல்லாம் சேர்த்து இருக்கிறார். இப்படி பாம்பன் சுவாமிகள் நமக்கு ஷண்மூர்த்தி மந்திரம் என்று ஒன்றை கொடுத்திருக்கிறார். இப்படி வழிபாட்டை முழுமையாக சொல்லுகிறார். இப்படியெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிற அவர் 2 புஸ்தகங்கள், பரிபூர்ணானந்த போதம், நம்முடைய தகராலய ரகசியம், 2 புஸ்தகங்களையும் எழுதுகிறார். இதில் என்ன சிறப்பு என்று கேட்டால், தகராலயம் என்று சொன்னால் சிதம்பரம், சிற்றம்பலம் என்று சொன்னேன். இதில் இவர் எழுதுவதற்கு எதை ஆதாரமாக கொள்ளுகிறார்? அதாவது உங்களுடைய பிலாசபிக்கு இன்னும் சோர்ஸ் புக்கு வேதாந்தம். வேதாந்தம் என்று சொன்னால் வேதாந்தம் எந்த 3 புத்தகங்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஏற்பட்டது? 3 நூல்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு வேதாந்தம். ஒன்று உபனிஷத்து, 2வது பிரம்மசூத்திரம், 3வது பகவத்கீதை. இந்த 3இன் அடிப்படையிலே தோன்றியது வேதாந்தம். சைவ சித்தாந்தம் 14 மெய்கண்ட சாஸ்திரங்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு எழுந்து சைவ சித்தாந்தம். அதுபோல இவருடைய சித்தாந்தம் எந்த அடிப்படையிலே தோன்றியது என்று கேட்டால், உபனிஷதங்களையும் 12 திருமுறைகளையும் அடிப்படையாக வைத்துக்கொண்டு இவர் எழுதியிருக்கிறார். சம்ஸ்கிருத மூலத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார், தமிழ் மூலத்தையும் ஏற்றுக்கொள்ளுகிறார். ராமானுஜர் மாதிரி இவர். சங்கரருக்கு ராமானுஜருக்கு இதான் வித்தியாசம். சங்கரர் இந்த 3 புஸ்தகம் தான், உபனிஷத், பிரம்மசூத்திரம், பகவத்கீதை. அவருடைய அத்வைதா பிலாசபிக்கு அடிப்படை 3 சம்ஸ்கிருத புஸ்தகம். ஆனால் ராமானுஜர் என்ன பண்ணார்னு கேட்டால், இந்த 3ஓடு ஆழ்வார்கள் பாடிய 4000ஐயும் சேர்த்து கொள்ளுகிறார். அதனால ராமானுஜருடைய சிஸ்டத்திற்கு உபய வேதாந்தம், உபயன 2, தமிழ் மூலம் சம்ஸ்கிருத மூலம் 2ஐயும் கொள்ளுவதனாலே ராமானுஜருடைய பிலாசபிக்கு உபய வேதாந்தம்னு பேர். அதே போல நம்முடைய பாம்பரடிகளாரும் சம்ஸ்கிருத மூலமாக இருக்கின்ற உபனிஷத் 108 உபனிஷதங்களையும் கொள்ளுகிறார். நாயன்மார்கள் பாடிய திருமுறைகளையும் எடுத்துக்கொள்ளுகிறார். 2ஐயும் அடிப்படையாக வைத்து
இந்த புஸ்தகத்தை படைக்கிறார். அவரே உரையும் எழுதியிருக்கிறார். எப்படி சொல்லுவார்கள் இந்த பெரியவர்கள் என்று கேட்டால், ஒரு சிஷ்யன் கேள்வி கேட்பான், குரு பதில் சொல்லுவார். குரு சிஷ்ய சம்வாதம், சம்வாதம்னா உரையாடல், குரு சீடன் உரையாடலாகத்தான் இருக்கும். வேதாந்த புஸ்தகங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பல கேள்விகள் கேட்பார்கள், கேள்வி கேட்டு பதில் சொல்றது, கேள்வி கேட்டு பதில் சொல்றது என்று ஒரு சம்பிரதாயம் இருக்கிறது. அதே முறையிலே இந்த புத்தகத்தை அமைத்துக் கொள்ளுகிறார். சொல்லுகிறார், இதயமாம் புண்டரீக மலர்குளே, இப்படிதான் ஆரம்பிக்கிறார் அவர். இதயம் என்பது தாமரை, ஹிருதய தாமரை. இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தாமரை எப்படி இருக்கா, கவிழ்த்து வைக்கப்பட்டிருக்கின்ற தாமரை முட்டை போலே இதயம் இருக்கிறது. அப்படித்தான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே போல இவர் சொல்லுகிறார், இந்த இதயம் என்பது ஒரு தாமரை. வேதத்தில் இறைவனை அடைவதற்கு 32 வழி இருக்கு, 32 வித்யாஸ். வித்யா மீன்ஸ் அப்ரோச், அணுகுமுறை. தமிழ் அந்த வித்தைன்னு எழுதுறோம். 32 அப்ரோச் பரம்பொருளை அடைவதற்கு உபனிஷத்தில் இருக்கு. 32ல் ஒன்று ஹிருதய வித்தை, இதயத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு இறைவனை அடைதல். அதை 2 பேர் இந்த நூற்றாண்டிலே பிரகாசப்படுத்தி இருக்கிறார்கள். ஒன்று பாம்பன் சுவாமிகள், இன்னொன்று ரமண மகரிஷி. அவரும் ஹிருதய வித்தையைத்தான் பேசுகிறார், இவரும் ஹிருதய வித்தையைத்தான் பேசுகிறார். இதயத்துக்குள்ளே நுழைதல், ஹார்ட் தான் முக்கியம். ஹார்ட் இஸ் இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். அந்த இதயத்தை சிறப்பித்து சொல்லுகிறார். இங்கே ஒரு கருத்தை சொல்ல வேண்டும். சித்தர்கள் முறை வேறு, இந்த ஞான மார்க்கம் வேறு. இரண்டுக்கும் அடிப்படையிலே ஒரு வேறுபாடு உண்டு. சித்தர்கள் என்ன சொல்லுகிறார்கள், 2 புருவத்துக்கு இடையிலே தியானத்தை வை, உன்னுடைய கருத்தை வை. இது சித்தர்கள் மெத்தட். நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளி, உற்று உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம், பற்றுக்கு பற்றாய் பரமன் இருந்திடும் சிற்றம்பலம் என்று சேர்ந்து கொண்டேனேன். இங்க இருக்கிற ஸ்பேஸுக்கு சிற்றம்பலம்னு பேரு. இதான் சித்தர்கள் மெத்தட். பாம்பன் சுவாமிகள் சித்தர்கள் மெத்தடை ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர் சொல்றார், ஹிருதயத்துக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸ் தான் சிற்றம்பலம், நாட் திஸ் ஒன். இங்கே போகக்கூடாது. நீங்க தியானம் பண்ணும்பொழுது இந்த இடத்திலே தியானம் செய்யாதீர்கள். புருவத்தின் நடுவில் தியானம் பண்ணக்கூடாது, தலைவலி வந்துடும். அது ஒரு சில பக்குவத்தை அடைந்துதான் அந்த இடத்துல தியானம் செய்ய வேண்டும். ஆகவே அவருடைய மெத்தட் வேற, இவருடைய மெத்தட் வேற. சித்தர்கள் மெத்தடை இதோட நம்ம கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அகண்டாகாசம் இதெல்லாம் அதான் சொல்றார் அவர். ஓகே, இந்த இதயத்தாமரைக்கு ஒரு பேர் உண்டு, சிவபுரம், பிரம்மபுரம், புண்டரீகபுரம். இதயத்துக்கு 3 பேர் சொல்றார் அவர். சிவபுரம், சீருடை சிவபுரத்து அரசே, திருவாசகத்தில் வருது. அவர் சொல்லுகிற சிவபுரம் என்பது இதயத்தை. பிரம்மபுரம், ஞானசம்பந்தர் சீர்காழியை பிரம்மபுரம் என்று சொல்லுகிறார். பிரமபுரத்துறை பெம்மான் எம்மான் என்று ஒரு தேவாரத்திலே ஒரு வரி வருகிறது. இவர் சொல்லுகிறார், ஹிருதயம்தான் பிரம்மபுரம். பிரம்மம்னா பிரம்மா வேற, பிரம்மம் வேற. பிரம்மானா படைக்கிற கடவுள், பிரம்மம்னா பரம்பொருள். ஆகவே சிவபுரம், பிரம்மபுரம், புண்டரீகபுரம். அந்த புண்டரீகபுரத்துக்குள்ளே ஒரு ஸ்பேஸ் இருக்கிறது. அகண்டாகார சித்து வடிவமாக, அறிவு வடிவாக ஒரு ஸ்பேஸ் இருக்கிறது. அதுக்கு சிதம்பரம் என்று பெயர். சிதம்பரம்ங்கிற வார்த்தையை 2ஆ பிரிக்கலாம். நான் இப்போ சொல்றதெல்லாம் முதல்ல நமக்குள்ளே போக வேண்டும், அடுத்து வெளியே வர வேண்டும். நமக்குள்ளே பார்த்தால் இதற்கு பெயர் பிண்டம், வெளியிலே பார்த்தால் அண்டம். நம்முடைய பிலாசபி பிண்டத்தில் உள்ளதே அண்டத்திலும், அண்டத்தில் உள்ளதே பிண்டத்திலும். வாட் இஸ் வித்அவுட் இஸ் வித்தின். வெளியே இருப்பது எதுவோ அதேதான் உனக்குள்ளே இருக்கிறது. உனக்குள்ளே ஒரு இதயம் இருக்கிறது, இந்த பூமிக்கு ஒரு இதயம் இருக்கிறது. உனக்குள்ளே ஒரு மூச்சு காற்று இருக்கிறது, இந்த உலகத்திலேயும் காற்று இருக்கிறது. உனக்குள்ளே என்னென்னலாம் இருக்கோ அதுவே வெளியே இருக்கிறது. இதான் நம்முடைய தியரி. அதனால தான் இந்த பிண்டத்துக்கு பெயர் மைக்ரோகாசம். இந்த உடம்பு வெளியே இருக்கின்ற அண்டத்திற்கு பெயர் மேக்ரோகாசம். மைக்ரோகாசத்தில் என்ன இருக்கோ அதுவே மேக்ரோகாசம். உதாரணமாக என்ன பண்ணுகிறார்கள், இந்த பூமி கடலிலே மிதந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இது அண்டத்தில் அப்படிதான் காட்டுறான். அதாவது நிலப்பரப்பு நீரிலே மிதந்து கொண்டிருக்கிறது என்பதை போல இருக்குது. தாய் வயிற்றிலே பிண்டத்துக்கு வருவோம். கருப்பையிலே குழந்தை ஒரு தண்ணீரிலே மிதந்து கொண்டிருக்கும். அந்த தண்ணீர் கடல் தண்ணீரை போலவே உப்பாக இருக்கும். இதை சொல்லுகிறார்கள். ஆக வெளியே என்ன இருக்கிறதோ அதுவே தான் உள்ள இருக்கிறது. தாய்க்கும் குழந்தைக்கும் இடையே தொடர்பு தொப்புள் கொடியிலே அமைகிறது. மகாவிஷ்ணு தொப்புள் கொடியிலே இருந்து ஒரு தாமரை,
அதன் மேல பிரம்மா அமர்ந்திருக்கிறார். உள்ளே என்னென்ன இருக்கிறதோ அதையே தான் வெளியே காட்டி இருக்கிறார்கள். இதை அடிப்படையிலே புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அதான் அணுவுக்கணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய். அப்பாலுக்கு அப்பாலாய் என்பது அண்டம், அணுவுக்கு அணுவாய் என்பது பிண்டம். பிண்டத்திலே இருப்பதுதான் அண்டத்திலே இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இந்த ஹிருதயத்துக்கு பெயர் சிதம்பரம். இதை இரண்டாக பிரிக்கலாம். சித்து பிளஸ் அம்பரம். அறிவு வடிவான ஆகாயம். அம்பரம்னா ஆகாயம், அறிவு வடிவான ஆகாயம் ஒரு பொருள். இன்னொன்று சிதம் பிளஸ் பரம். சிதம்னு சொன்னா எல்லா இடத்திலும் பரவி கிடக்கிறது. இந்த ஆகாசம் எல்லா இடத்திலும் பரவி கிடக்கிறது. அதான் ஒரு பெரியவர் சொன்னார், இன்னைக்கு பிசிக்ஸ் ரொம்ப தூரம் வளர்ந்துருச்சு. பஞ்சபூதத்தை பற்றி பேசுவது பிசிக்ஸ். மண்ணை பற்றி பேசுது, தண்ணீரை பற்றி பேசுகிறது, நெருப்பை பற்றி பேசுகிறது, காற்றை பற்றி பேசுகிறது. ஆனால் அந்த பிசிக்ஸால ஆகாயத்தை பற்றி பேச முடியவில்லை. சயின்ஸ் ஒன்றும் ஆகாசத்தை பற்றி ரிசர்ச் வரல, ஆகாயத்தை பற்றி ஆராய்ச்சி பிசிக்ஸில் ஒன்றும் வரல. ஆனால் நம்முடைய பெரியவர்கள் ஆரம்ப காலத்தில் பிரம்மசூத்திரத்திலே இருந்து உபனிஷத்திலே இருந்து ஆகாசத்தை தான் ரிசர்ச் பண்ணியிருக்கிறார். ஒரு பையன் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டான். சரி, ஆகாயத்தை பற்றி ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள், ஓகே, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்றாங்களே, ஒவ்வொரு உபனிஷத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்க, ஏன் இப்படி பல கருத்துக்கள் அப்படின்னு கேட்டால் நான் சொன்னேன், ரிசர்ச் பெருக பெருக கருத்துக்களும் பெருகிக்கொண்டே இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லுவான். அப்போ என்ன அர்த்தம்? இட் மீன்ஸ் so much of research has been carried out. அவ்வளவு ஆராய்ச்சி இதயத்திலே இருக்கின்ற ஆகாசத்தை பற்றி நடந்திருக்கிறது என்பது இதை காட்டுகிறது. ஸோ அவ்வளவு தூரம் ஆழ்ந்து போயிருக்கிறோம். வியாசர் பிரம்மசூத்திரத்தை சொல்லும் பொழுது பரம்பொருளுக்கு என்ன அடையாளம் சொல்லுகிறார்? ஆகாசஸ்தல் லிங்காத். ஆகாயம் தான் பரம்பொருளுக்கு அடையாளம். இந்த ஆகாசம் தான் முக்கியம். எல்லா இடத்திலும் ஆகாயம் பரவி கிடக்கிறது. ஆகாயம் பரவாத இடமே இல்லை. ஆதிசங்கரர் இப்படித்தான் சொல்லுகிறார். ஒரு பானை, அந்த பானையை சீல் பண்ணிடுறோம். அந்த பானைக்குள்ள ஒரு ஆகாசம் இருக்கு, அதுக்கு வெளியில ஒரு ஆகாசம் இருக்கு. பானை மூடியை திறந்துட்டா உள்ளே இருக்கிற ஸ்பேஸ் வெளியே இருக்கிற ஸ்பேஸோட கலந்துடுறது. இதான்ப்பா முக்தி, இதான்ப்பா மரணம் என்று அவர் பேசுகிறார். ஆகாயத்தை அடிப்படையாக வைத்துத்தான் நம்முடைய ஆராய்ச்சி. பஞ்சபூதங்கள்ல அவர்கள் இதை தொடவில்லை. இதில் நிறைய சொல்றார்கள். சிதாகாசம், சித்தாகாசம், மகாகாசம், பூதாகாசம், எல்லா இடத்துலையும் ஸ்பேஸ் இருக்கு. ஸ்பேஸ் இல்லாத இடமே இல்லை. அதனால தான் ஸ்பேஸ் இருக்குன்னு ஆர்கியூ பண்ணலாம், ஸ்பேஸ் இல்லைன்னு ஆர்கியூ பண்ணலாம். உளதாகி இலதாகி உண்டுன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். இப்போ இங்கே ஸ்பேஸ் இருக்கு, இருக்கா? இருக்கு. ஸ்பேஸ் இல்லையா? இல்லை. உண்டுன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். ஆகையினாலே தான் கடவுளுக்கு உண்டு என்பதும் ஒரு அடைமொழி, இல்லை என்பதும் ஒரு அடைமொழி. இது நம்முடைய பிலாசபி. நாம் ஆகாயத்தை தான் இப்படி சொல்லுகிறோம். சரி, மற்ற தெய்வங்களுக்கு உருவம் வைத்துக் கொள்கிறோமே, அது பின்னாடி வருவோம், உபாசனைக்கு வருவோம். ஸோ பேசிக் தியரி இறைவன் ஆகாய வடிவாக இருக்கிறான். அதுக்கு பேரு சிதம்பரம். அந்த ஸ்பேஸுங்கிறது ஜடமா? ஜடம் இல்லை, அறிவு வடிவானது. அதுக்கு எல்லையே கிடையாது என்று பேசுகிறார். அதற்கு இன்னொரு பெயர் வைக்கிறார், பொன்னம்பலம், தகராகாசம், அரங்கு. இப்படி 5 பெயர்களை பாம்பன் சுவாமிகள் வைக்கிறார். அவ்வம்போலுகத்து உள்நிலாவிய அகண்ட அம்பரஞானம். அந்த ஸ்பேஸை நீங்க அடையணும். ஸ்பேஸை அடைய முடியுமா என்று கேட்டால் நம்மாலே இதை அனுபவத்திலே கொண்டு வர முடியும். ஏன் முடியல? ஏன் இது புரிய மாட்டேங்குது என்று கேட்டால் அதற்கு தடையாக இருப்பது எண்ணங்கள். தாட்ஸ் இருக்க இருக்க இது உனக்கு புரியாது. அதனால ஞானிகள் என்ன செய்கிறார்கள்? நாம் தூக்கத்திலே இருந்து விழித்துக் கொள்ள வேண்டும், எண்ணங்களிலே இருந்து விடுதலை வேண்டும். விடுதலை கிடைக்குமானால் இது உங்களுக்கு புரியும். அதான் பேசிக். அப்படி சொல்லுகிறார். இதயத்தாமரை, அதற்கு பெயர் சிதம்பரம். அதற்குள்ளே இருக்கிற ஸ்பேஸ் பரம்பொருள். அது ஸ்பேஸ் லைக் என்று சொல்லுகிறார்கள். வெளியை போலே இருக்கும் என்று பேசுகிறார்கள். இந்த இதயம் எப்படி இருக்கான்? குகையா இருக்கான். இந்த குகைக்குள்ளே இருப்பதனால இதய பங்கைய குகரமே குகை அப்படின்னு சொல்றார். அதற்குள்ளே நடப்பிரமன் வாழும் குகை. இந்த இதயமே குகையாக இருக்கிறதாம். இந்த குகைக்குள்ளே இருப்பதனால அவருக்கு பெயர் குகேசன். இந்த தகராலய ரகசியத்திலே திரும்ப திரும்ப
நம்முடைய பாம்பன் சுவாமிகள் முருகப்பெருமானுக்கு பயன்படுத்துகிற சொல் குகேசன், இதய குகையில் இருப்பவன். அதான் சென்டர். அந்த குகைக்கு போகின்ற வரையிலே கஷ்டம். அந்த ஆகாசத்துக்குள்ளே இருக்கிற முருகப்பெருமான் நடனம் ஆடுகிறான். அப்போ அருணகிரிநாதர் இந்த நடனத்தை பார்த்திருக்கிறார், பாம்பனடிகளார் இந்த நடனத்தை பார்த்திருக்கிறார், நக்கீரர் பார்த்திருக்கிறார், அகத்தியர் பார்த்திருக்கிறார். இந்த நடனம் இதயத்துக்கு உள்ளே நடக்கிறது. இதை சிறப்பித்து சொல்லுகிறார். சரி, 2 லட்சணம் உண்டு. நம்ம பெரியவர்கள் சொல்லுவார்கள். ஒன்று பொது இலக்கணம், இன்னொன்று சிறப்பு இலக்கணம். சொரூப லட்சணம், தடஸ்த லட்சணம், வேதாந்த வார்த்தை. முருகனுக்கு, குகேசனுக்கு சிறப்பான இலக்கணம் என்ன? அப்படியே அத்வைதத்தை கையாளுகிறார். நித்திய சுத்த புத்த முக்த ஸ்வபாவம். இதான் ஆத்மாவுக்கும் பிரம்மத்துக்கும் சங்கரர் கொடுப்பது. 4 சொல்றார். நித்திய புத்த சுத்த முக்த. முதல்ல நித்தியம், நமக்கு அழிவு என்பது கிடையாது, நித்தியம். அடுத்து சுத்தம், எண்ணங்கள் அற்ற நிலை சுத்தமானது. 3வது புத்தம், தானாகவே அறியக்கூடியது புத்தம். முக்தம், என்றும் விடுதலை பட்டு இருப்பது. நாம் என்றும் விடுதலை பட்டு இருக்கிறோம். ரமண பகவான் சொல்லுகிறார், நாம் எப்பொழுதும் விடுதலை பட்டு தான் இருக்கிறோம், ஆனால் நமக்கு அது தெரிவதில்லை. இந்த 4 குணங்களை கொண்டது பரம்பொருள். அது முருகப்பெருமானுக்கு உரியதாம். அவன் நித்தியன், அவன் சுத்தன், அவன் புத்தன், அவன் முக்தன். இந்த 4 நமக்கு இல்லை. ஆகையினாலே அவனை அடைய வேண்டும் என்று நினைக்கிறோம். சரி, இதய குகையில் பிரணவாகாரத்தில் பரமாகாயமாய் விளங்கி அருளுவான். ரைட். அடுத்த ஸ்டேஜ், முருகப்பெருமான் ஒளிமயமாக விளங்குகிறான், பிரணவாகாரமாக. இந்த பிரணவம் என்பதற்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பொருளை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொண்டால் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டவர்களாக ஆகிவிடுவோம். நமக்குள்ளே இடைவிடாது கேட்கின்ற ஒரு ஒலி பிரணவம். இதயத்துக்குள்ளே எப்பொழுதும் துடர்விட்டு கொண்டிருக்கும் ஒரு ஒளி பிரணவம். அந்த பிரணவத்தை தான் இவர்கள் சிறப்பித்து சொல்லுகிறார்கள். அருணகிரிநாதரும் சொல்லுகிறார், ஓம்காரத்துக்கு உள்ளே முருகன் உருவம் கண்டு தூங்கார். இந்த பிரணவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பிரணவம் தான் அடிப்படை. விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், இந்த பூமி சுற்றி கொண்டே இருக்கிறது, சுற்றும் பொழுது ஏதோ ஒரு ஒலி கேட்கிறது, அந்த ஒலி ஓம்காரம் என்று சொல்லுகிறார்கள். அதே போல நமக்குள்ளே ஒரு ஒலி கேட்கிறது, அதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஒலி ஓம்காரம் என்று சொல்லிவிட்டு சொல்றார், இறைவன் நமக்குள்ளே நடனமாடிக்கொண்டிருக்கிறான். நடராஜா இஸ் டான்சிங், டான்சிங் காட் என்று சொல்லுகிறார்கள். இறைவன் எப்பொழுதும் நடனமாடிக்கொண்டே இருக்கிறான். இவர் சொல்றார், முருகப்பெருமான் நடனமாடுகிறான், அவர் நடராச பெருமான் நடனமாடுகிறார். ஏன் நடனமாடுகிறார்கள்? பஞ்சகிருத்தியம், அதற்காக நடனமாடுகிறார்கள். 5 விதமான காரியங்களை செய்கிறானா ஆடிக்கொண்டு. எதற்கு? நமக்கு விடுதலையை கொடுப்பதற்காக. என்ன 5 காரியங்கள்? படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். இந்த 5 காரியங்களை செய்வதற்காகத்தான் 5 வகை நடனங்களை அவன் ஆடுகிறான். படைத்தல், இறைவன் நம்மை படைக்கிறான். எதற்காக படைக்கிறான்? நாம் இந்த பிறவியிலே இருந்து முக்தி பெற வேண்டும்னு படைக்கிறான், நமக்கு தெரியல. படைத்தல். அடுத்தது காத்தல், இறைவன் எப்பொழுதும் நம்மை காத்து கொண்டே இருக்கிறான். இறைவனுக்கு சிறப்பான செயலை இந்த காத்தல் தான். கோயிலுக்கு போறீங்க, கோயிலுக்கு போய் சுவாமி கிட்ட என்ன கேட்குறீங்க? இறைவா என்னை காப்பாற்று, நான் கஷ்டப்படக்கூடாது, காப்பாற்ற வேண்டும். தாய் என்ன பண்றா? குழந்தையை காப்பாற்றுவதிலேயே சிறப்பாக இருக்கிறாள். அவள் தான் படைக்கிறாள், பெற்றெடுக்கிறாள், அவள் தான் காப்பாற்றுகிறாள். அடுத்தது அழித்தல், இதான் முக்கியமானது. இறைவன் அழிக்கிறான். இதை எப்படி சார் ஏற்றுக்கொள்வது? நம்மை அழிக்கவில்லை, நம்மிடத்திலே இருக்கின்ற அரக்கத்தன்மையை அழிக்கிறான். இறைவன் அரக்கர்களை அழித்தான்னு சொல்றதை தவிர மனிதர்கள் அழிச்சான் இல்லையே. ராவணனை அழிக்கிறான், துரியோதனை அழிக்கிறான், சிசுபாலனை அழிக்கிறான், கம்சனை அழிக்கிறான். அரக்கத்தன்மையை நீக்குகிறான் அர்த்தம். நம்மிடத்திலே இருக்கின்ற குறைகளை, நம்மிடத்திலே இருக்கின்ற குறைபாடுகளை நீக்குகிறான். இதான் அழித்தல். கிறிஸ்டியானிட்டியில நானே நல்ல மீட்பர், நல்ல வார்த்தை, நாமும் அதைத்தான் சொல்றோம். இங்கே அழித்தல் என்று சொல்லுவதும் அங்கே மீட்டல் என்று சொல்லுவதும் ரெண்டும் ஒன்றுதான். நம்மிடத்திலே இருக்கின்ற குறைகளை நீக்கி நம்மை நல்லவர்களாக ஆக்குகிறான். இப்போ
முன்னெல்லாம் டாக்டர்கிட்ட போனோம்னா மருந்து கொடுப்பார்கள். நம்முடைய சிஸ்டத்தில் என்னன்னு கேட்டால் நோயாளிக்கு மருந்து கிடையாது, நோயினுடைய காரணத்துக்கு தான் மருந்து. நோய்க்கு மருந்து கிடையாது, நோயாளிக்கு மருந்து கிடையாது, நோய் காரணத்துக்கு தான் மருந்து. இப்போ நம்ம அப்படி இல்லை, டாக்டர்கிட்ட போன உடனே அந்த டெஸ்ட் எடுத்துகிட்டு வா, இந்த டெஸ்ட் எடுத்துகிட்டு வா, இப்படி 10-15 டெஸ்ட்டு. என்னோட ஒரு பேராசிரியர் வேலை பார்த்தார். அவர் மனைவிக்கு வயிற்று வலி. உடனே அவன் என்ன சொன்னால், பிளாடர் நிறைய ஸ்டோன் இருக்குது இப்படின்னு ஸ்கேன் பண்ணி சொல்லிவிட்டான். அவருடைய மகளே ஒரு டாக்டர், எம்பிபிஎஸ் டாக்டர். சரின்னு சொல்லிட்டு ஆப்ரேட் பண்ணாங்க. கால் பிளாடர் வயிற்றை ஆப்ரேட் பண்ணி திறந்து கால் பிளாடரில் ஒன்றுமே இல்லை, ஸ்டோனே இல்லை. மறுபடியும் வைத்து தைத்தார்கள். திறப்பானே அப்புறம் தைப்பானே. ஸோ டயக்னாசிஸ்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்ல டாக்டர் நம்ம யாரை சொல்கிறோம்? த பெஸ்ட் டயக்னாசிஸ். யார் டயக்னோஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான். நம்ம சிஸ்டம் அருமையான மெத்தட் டயக்னோஸ் பண்ணுறதுல. நோயினுடைய காரணத்துக்கு தான் மருந்து. நோய் நாடி, நோய் முதல் நாடி. காரணம் 3 காரணம் தான். ஒன்று வாதம், இல்லைனா பித்தம், இல்லைனா கபம். அதுக்கு தான் அந்த நாடி பிடிச்சி பார்க்குறான். நீங்களே பார்க்கலாம், ஒன்றும் கஷ்டம் இல்லை. சித்தர்கள் புஸ்தகம் எழுதியிருக்காங்க. அதாவது வேகமாக நாடி ஓடினால் வாதம், துள்ளி துள்ளி ஜம்ப் பண்ணி தவளை மாதிரி போச்சுன்னா பித்தம், ஸ்லோவாக மயில் மாதிரி போச்சுன்னா கபம். ஜலதோஷம் வரும்போது பிடிச்சி பாருங்க, நாடி ஸ்லோவாக இருக்கும். நமக்கு அடிக்கடி பித்தம் வருதுன்னா எண்ணெயில் கலப்படம் நிறைய இருக்குது, ஸோ பித்தம் வருகிறது. வாதம் வேகமாக போகும். அதற்கு உடனே என்ன பண்ணுவாங்க? அதற்கு தக்க மருந்தை கொடுப்பார்கள். இப்போ டாக்டர்கிட்ட போகிறோம், டாக்டர் ஒரே தலை சுத்தல், எனக்கு வாயெல்லாம் கசப்பாக இருக்குது, பசியே இல்லை, மூட்டெல்லாம் வலிக்குது, சோம்பேறித்தனமாக இருக்குது, இவ்வளவு சொல்கிறான். டாக்டர் உடனே என்ன பண்ணுறார்? நாடி பிடிச்சி பார்க்குறார். பித்த நாடி சரியில்லை, பித்தத்துக்கு ஒரு மருந்து எழுதி கொடுக்குறார். அவ்வளோதான், எல்லாம் சரியாக போய்டும். ஆகவே ஒருத்தர் என்ன பண்ணார்? டாக்டர்கிட்ட போனார். டாக்டர்கிட்ட போய், டாக்டர் ஒரே தலைவலி தாங்க முடியலன்னார். தலைவலிங்கிறது ஒரு சிம்டம், இட்ஸ் நாட் எ டிசீஸ். உடனே டாக்டர் ஒரு மருந்து எழுதி கொடுத்தார். தலைவலி சரியாக போச்சு. மறுநாள் டாக்டர்கிட்ட போனார். என்ன மறுபடியும் வந்திருக்கீன்னு கேட்டார். தலைவலி சரியாக போச்சு டாக்டர், வயிற்று வலி வந்திருக்குன்னார். பரவாயில்லையே, வலி இறங்கியிருக்கே, தலையிலேருந்து வயிற்றுக்கு இறங்கியிருக்கு. திஸ் இஸ் நாட் த ட்ரீட்மெண்ட். அதுக்காக சொல்கிறேன், உங்களுக்கு மருந்து கொடுக்கும்போது கொஞ்சம் தான் கொடுப்பேன், அரிசி எடை பண எடைன்னு அப்படி பார்த்துட்டு அவர் சொல்லிடுவார் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி மருத்துவர்கள் எப்படி பார்ப்பார்கள் என்பதற்காக சொன்னேன். அதை நாடி போக வேண்டும். நம்முடைய பெரியவர்கள் அப்படித்தான் அதற்கு மருந்து வைத்திருக்கிறார்கள். பாருங்கள், அடுத்தது ஒருத்தர் என்ன பண்ணாருன்னு கேட்டால், ஒரு டாக்டர்கிட்ட போனார். அவருக்கு வயிற்று வலி ஆனவுடனே இது இப்போ சயின்ஸே நான் டிஸ்ப்ரூவ் பண்ண போகிறேன், அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் அமைஞ்சிருக்கு இந்த கதையில். டாக்டர் மருந்து கேட்டோன்னு டாக்டர் சொன்னார், ஐயா அவனுக்கு உடம்பு சரியில்லை, இவனுக்கு சிக்கன் குனியாங்கிற பாருங்க, இந்த மூட்டி வலிக்கிறது, என்ன பாடுபடுத்துறது தெரியுமா, 15 நாளைக்கு போக மாட்டேங்குது. அது நிலவேம்பு ஒன்றுக்கு தான் அது கேட்குது, வேறு எந்த மருந்துக்கு அது கேட்குறதே கிடையாது. அப்படித்தான் இருக்குன்னு டாக்டர். அந்த மாதிரி இருக்குது. டாக்டர்கிட்ட போனார். இவர் சொன்ன உடனே அவர் மருந்து கொடுத்தார். சொன்னார், இந்த பாரம் சாப்பிடும்போது நல்லா ஹெவியாக சாப்பிடக்கூடாது, லேசாக கஞ்சியாக தண்ணீரை விட லேசானமாக டைல்யூட்டடாக சாப்பிட்ணும். அதுக்காக சொல்கிறார் அவர், தண்ணியை விட லேசாக சாப்பிட்ணும், அவளை அப்படி சாப்பிட்டு நாளைக்கு வாங்கினார். மறுநாளைக்கு ஸ்ட்ரெச்சரில் தூக்கிட்டு வந்தாங்க 2 பேர். அவங்கள என்னையா ஸ்ட்ரெச்சரில் தூக்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டார். டாக்டர் கேட்டார், என்னையா என்ன பண்ணேன், என்ன சாப்பிட்டேன்? டாக்டர் நீங்கள் சொன்னபடி செய்தேன்னார். என்ன பண்ணேன்? தண்ணீரை விட லேசான பொருளை சாப்பிட சொன்னீர்கள், நான் போண்டா சாப்பிட்டேன்னா. ஏன் போண்டா தண்ணீரோட லேசான பொருளா அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னார், தண்ணீரில் எண்ணெய் மிதக்கும், எது மிதக்குமோ அது லேசான பொருள். தண்ணீரிலே எண்ணெய் மிதக்கும், எனவே எண்ணெய் தண்ணீரோட லேசான பொருள். எண்ணெயிலே போண்டா மிதக்கும், எனவே போண்டா எண்ணெயோட லேசான பொருள். தேர்ஃபோர் போண்டா எண்ணெயோட லேசானது, எண்ணெய் தண்ணீரோட லேசானது. மேத்தமேட்டிக்கலாக டெரைவ் பண்ணுறார், போண்டா தண்ணீரை விட லேசானது. இஸ் இட் பாசிபிள்? இது கரெக்ட் இல்லை, இல்லாஜிக்கல் அப்படின்னு பேர் இது. ஆகவே மருந்து கொடுப்பது, நோயை தீர்ப்பது என்றெல்லாம் ஒரு தனிக்கலை. ஆண்டவன் நம்மை அழிக்கிறான் என்று சொன்னால் இந்த நோயிலே இருந்து மீட்கிறான். கசப்பான ஒரு மருந்து, ஸ்ரீ வைஷ்ணவத்தில் அழகான ஒரு சூத்திரம் உண்டு சார். முன்னெல்லாம் மருந்து கசப்பாக இருக்கும், வெற்றிலையிலே அந்த மருந்தை வைத்து தேனிலே குழைத்து கொடுப்பார்கள். கசப்பான மருந்தாக இருந்தால் குழந்தை சாப்பிடாது, ஆகவே தேனிலே கலந்து கொடுப்பார்கள். அதுபோல கஷ்டமான பிலசாபிக்கல் ட்ரூத்ஸ், தத்துவ உண்மைகளை எல்லாம்
கதைகளின் மூலமாக பெரியவர்கள் சொல்லுகிறார்களாம். ஔஷத சேவை பண்ணாதவர்களுக்கு அபிமத வஸ்துக்களிலே அத்தை கலசியிடுமா போலே ஈஸ்வரனை கலந்து விதிக்கிறது இத்தனை என்று ஸ்ரீவச்சன பூஷணம்னு ஒரு வைஷ்ணவ புஸ்தகம் அது சொல்லுகிறது. மருந்தை தேனிலே குழைத்து கொடுப்பதைப் போல கடினமான உண்மைகளை எல்லாம் கதைகளின் மூலமாக பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். மீட்டல், அரக்கர்களை கொல்லுகிறான்னா அரக்கத்தன்மையை அழிக்கிறான். இது கலெக்டிவ். இந்த 3 எல்லாருக்கும் உண்டு. படைத்தல், காத்தல், அழித்தல். அப்புறம் 2 மறைத்தல், அருளல். இந்த மறைத்தல் என்பது இறைவன் தன்னை மறைத்துக் கொள்ளுகிறான். இறைவன் தன்னை மறைத்துக் கொள்ளுகிறான். அதாவது உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு அம்மாவும் குழந்தையும் விளையாடுகிறார்கள். அந்த குழந்தை சொன்னது, அம்மா நான் ஒளிஞ்சுக்கிறேன், என்னை கண்டுபிடினுது. அது ஒளிந்து கொண்டது, அம்மா கண்டுபிடிச்சிட்டா. வெட்கத்தினாலே கண்களை பொத்திக்கொண்டு அந்த குழந்தை சொன்னது, அம்மா இப்போ நீ ஒளிஞ்சுக்கோ, நான் கண்டுபிடிக்கிறேன். தாய் போய் மறைந்து கொண்டாள். குழந்தை தேடி தேடி பார்க்கறது, அம்மாவை காணும். உடனே ஓன்னு அழறது. அம்மா ஓடி வந்து கட்டி கொள்கிறாள். இந்த குழந்தை தேடிய பொழுது அம்மா வெளிப்படவில்லை, மறைந்திருந்தாள். அழுதவுடனே வெளிப்பட்டாள். மாணிக்க வாசகர் சொல்லுகிறார், அதே போல இறைவனை நாம் தேடுவதை விட அழுதால் அவன் உன்னை பெறலாமே. யானே பொய் என் நெஞ்சும் பொய், ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே. அப்படி தன்னை தாய் மறைத்துக் கொள்ளுவதைப் போலே இறைவன் மறைத்துக் கொள்ளுகிறான். அதனால கோவிலில் திரை போடுறான். முதல்ல திரோதானம், மறைத்தல். அடுத்த ஸ்டேஜ் அருளல். திரையை விளக்குறான், கற்பூர கார்த்தி காட்டுறார். இறைவன் ஒளியாக இருக்கிறான், அது அருளல். மறைத்தல், அருள். இப்போ தாயார் இருக்கிறார், குழந்தைக்கு சின்ன வயசுல இருந்து பால் கொடுக்குறார், அவ தான் வளர்க்கிறா. இந்த பையனுக்கு 25 வயசாருது. அந்த பையன் வந்த உடனே தன்னை தாய் மறைத்துக் கொள்கிறாள். ஏன் மறைத்துக் கொள்கிறாள்? அவனுக்கு பக்குவம் இல்லை. அதுபோல இறைவனும் நமக்கு பக்குவம் இல்லாத பொழுது தன்னை மறைத்துக் கொள்ளுகிறான். அது திரை போடுறது. நமக்கு பக்குவம் வந்து விட்டால் திரையை விலக்கி தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளுகிறான், அருளல். ஆகவே பஞ்சகிருத்தியங்கள், 5 தொழில்கள், படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல், இப்படி 5 விதமான தொழில்களை இறைவன் செய்கிறான். இதான் இந்த டான்ஸ். 5 காரியங்களையும் செய்கிறான் என்பதை ஆடுகின்ற திருக்கோலம் உணர்த்துகிறது என்பதை சொல்லுகிறார்கள். இது உண்மை. ஆடுகின்ற தில்லையிலே நடராச பெருமான் ஆடுகிறான் என்பது உண்மை. அதே போல இதயத்திலே இறைவன் ஆடுகிறான் என்பது உண்மை. அதை பார்க்கலாம். அப்படி இறைவனை வழிபட வேண்டும். இந்த ஞான சபையிலே குகேசன் மகாநடனம் செய்கிறான். 7 திரை போட்டிருக்கான் அவருக்கு முன்னாடி. பஞ்சபூதங்கள் 5 திரை, மகத் 6வது திரை, அடுத்து அகங்காரம் 7வது திரை. வள்ளலார் எப்படி சொல்லுகிறாரோ அதே போலவே சொல்லுகிறார். வள்ளலாரும் சிற்சபையிலே 7 திரை உண்டு என்கிறார். இவரும் இங்கே நமக்குள்ளே 7 திரை உண்டு என்று சொல்லுகிறார். இந்த நிலையை சொல்லுவதைத்தான் அப்பர் பெருமானுடைய தேவாரம் மறைய நின்றுளன் மாமதி ஜோதியான். திரை போட்டு மறைச்சிருக்கு பாருங்க சுவாமியை, அந்த ஸ்டேட்டை சொல்லுவது அப்பர் தேவாரம். மறைய நின்றுளன் மாமணி ஜோதியான். சரி, இந்த 5 கூத்தையும் அவன் டான்ஸ் ஆடுறான். இவர் எதுக்கு கஷ்டப்பட்டு ஆடணும்? ஆடாம இருந்தா என்ன? பாம்பன் சுவாமி விளக்கம் சொல்றார். எதுக்கு சுவாமி டான்ஸ் பண்ணணும்? 5 விதமா எதுக்கு டான்ஸ் பண்ணணும் என்று கேட்டால் அதற்கு அவர் சொல்லுகிறார், குழந்தைக்கு பால் கொடுக்கிற தாய் குழந்தைக்காக தான் மருந்து சாப்பிடுதலை போலே நம்முடைய கர்மா தீர வேண்டும் என்பதற்காக அவன் 5 விதமான கூத்துக்களை இங்கே பயின்றருளுகிறான். இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்கு பூர்வ புண்ணியம் தேவை என்பதை பேசுகிறார். இந்த ஏழையும் அகற்றி இறைவனை நாம் காண வேண்டும். அடுத்த கேள்வி, சார் இறைவன் வெளியாக இருக்கிறான்னு சொல்றீங்க, அவன் நமக்குள்ள டான்ஸ் பண்றான்னு சொல்றீங்க, இது எல்லாரும் கேட்கிற கேள்வி. கோயிலுக்கு போனோமா? சாமி தான் எல்லா இடத்துலையும் இருக்காரு. பார்க்கும் இடமெங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூர்ண ஆனந்தம், எல்லா இடத்துலையும் இருக்கார். அப்ப எது கோயிலுக்கு போனோம் என்று கேட்டால், எல்லா இடத்திலும் இறைவன் இருந்தாலும் இதயத்துக்குள்ளேதான் அவனை தரிசிக்க முடியும். பசுவின் மடியிலே உடம்பு முழுவதும் பால் பரவி கிடக்கிறது. இருந்தாலும் அந்த பாலை பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த மடியை கறந்துதான் பாலை பெற வேண்டும். அதே போல கோயிலுக்கு போய் அவன் சன்னதியிலே இருந்தால்தான் அவனுடைய அருள் கிட்டும். உதாரணம் சொல்றேன், எங்க ப்ரொஃபஷனல் சொல்றேன். கிளாஸுக்கு ஒரு பையன் வந்தா அட்டெண்டன்ஸ் போடலாம், கிளாஸுக்கு வரலன்னா ஆப்சன்ட் தான் போடுவான். நான் அங்க இருந்தேன்னா ஆர் யூ பிரசன்ட் இன் த கிளாஸ் ரூம்?
அதே போல இறைவன் சந்நிதிக்கு நீங்கள் வந்தால்தான் உங்களுடைய பாவம் தீரும், உங்களுடைய கர்மா தீரும். கோயிலுக்கு போகவில்லை என்று சொன்னால், சன்னிதானத்துக்கு போகலைன்னா அது தீரவே தீராது. ஒரு எடுத்துக்காட்டு, ரமண மகர்ஷியினுடைய ஆசிரமத்தில் ஒரு அம்மா இருந்தா. அந்த அம்மா ரொம்ப படிக்கலை, சமையலறையில் இருந்தா. ஒரு நாளைக்கு அந்த அம்மா சம்பூர்ண அம்மான்னு பேர். ரமண பகவான்கிட்ட போய், பகவான் எனக்கு உபதேசம் பண்ணுங்க, ஏதாவது பாராயணம் பண்ணணும்னா. அவர் ஜீவன் முக்தர், எல்லாத்தையும் கடந்த நிலை, மௌன நிலை. இருந்தாலும் ஜீவன் முக்த நிலையை விளக்கக்கூடிய கீதை ஒன்று இருக்கு, அதற்கு ரிப்பு கீதைன்னு பெயர். அதாவது அட்டைன்டு ஸ்டேட், முடிவு நிலையை அடைந்த ஒரு ஞானி எப்படி இருப்பான், அவன் நிலையை சொல்வது ரிப்பு கீதை. அந்த ரிப்பு கீதையை பாராயணம் பண்ணு அப்படின்னு சொன்னார் அவர். சமையலறையில் அந்த அம்மா உட்காந்துட்டு தட்டு தடுமாறி படிக்கிறா, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ரமணர்கிட்ட வந்து அழறா, ரமண பகவானே எனக்கு ஒன்றுமே புரியல, நான் என்ன பண்ணுவேன்னா. அப்போ அவர் சொன்னார், அங்கே படித்தா எப்படி சமையலறையில், எனக்கு முன்னாடி வந்து படி, என் சந்நிதியில் படி. ஒன்றும் புரியலையே அப்படின்னா. புரியணும்னு யார் சொன்னது? டாக்டர் மருந்து கொடுத்தா சாப்பிடணுமே தவிர அதனுடைய காம்படிஷன் என்ன ஆராய்ச்சி பண்ணலாமா? மருந்து கொடுத்தா சாப்பிடு. உன்னை வடையை திங்க சொன்னாளா, தொலைய என்ன சொன்னாளா? அதனால் இதை நீ நிச்சயமாக இதை சந்நிதியிலே படினார். அதான் மகான்களுடைய சந்நிதி முக்கியம். கோவிலில் இருக்கிற அந்த கர்ப்ப கிரகம் முக்கியம். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு எலக்ட்ரோ மேக்னட்டிக் புல் இருக்கும், ஒரு ஆகர்ஷண சக்தி இருக்கும். திருவண்ணாமலையில் இருக்கும், அரவிந்தர் ஆசிரமத்தில் இருக்கும், பல பல ஞானிகள் சமாதியில் போனீங்கன்னா அது இருக்கும். அதான் ஃபிசிக்ஸில் அதுக்கு என்ன சொல்கிறேன்னா ஜீரோ ஃபீல்டு அப்படிங்கிறான். அதுக்கு அவன் யூஸ் பண்ணுற வார்த்தை ஃபீல்டு, நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தை சந்நிதி. அதுக்குள்ளே நீ போனாதான் அந்த அனுகிரகம் கிடைக்கும். சிதம்பரத்தை பற்றி ஒரு ஃபாரினர் ரிசர்ச் பண்ணி கட்டுரை எழுதியிருக்கான். அவன் என்ன பண்ண, ஆராய்ச்சி பண்ணணும்னு வந்திருக்கிறான். ஆராய்ச்சி பண்ணணும்னு வந்தாள் உள்ளே வந்து பார்த்தா அங்கே வேறு ஏதோ விஷயம் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக ஈடுபாடு காமிச்சு பஞ்சகச்சம் கட்டிக்க ஆரம்பிச்சிட்டான் ஃபாரினர். ஒரு அங்கவஸ்தத்தை எடுப்பில் கட்டிக்கிட்டு அங்கேருந்து வந்து அதை ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறான், உள்ளேருந்து நியூக்ளியர் ஃபோர்ஸ் ரேடியேட் ஆகுது. நடராஜ பெருமான் சந்நிதியில் இருந்து சிதம்பரத்தில் நியூக்ளியர் ஃபோர்ஸ் இஸ் ரேடியேட்டிங் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி எழுதுகிறான். அந்த ஃபீல்டு எது வரைக்கும் இருக்குதுன்னு கேட்டால் கொடிமரம் வரையிலே இருக்கிறது. மூலஸ்தானத்திலே இருந்து கொடிமரம் வரையில் அந்த ஃபீல்டு நான் சொன்னேன் இல்லையா, அதுக்குள்ள இந்த ஆகர்ஷண சக்தி இருக்கும், சந்நிதி இருக்கு. அதனால தான் கொடிமரம் பக்கத்தில் என்ன எழுதுனா, கையில் கட்டி கொண்டு உள்ளே வர வேண்டாம், பிற மதத்தினர் உள்ளே வர வேண்டாம், ஏன்னா அவனுடைய ஃப்ரீக்குவென்சி வேற. அதனால தான் அந்த இடத்துல எழுதி அங்கே வைக்கிறான். அந்த இதுல இருந்து கொடிமரத்தில் இருந்து ஆரம்பம். கோவிலில் திருவிழான்னு சொன்னால் முதல்ல கொடியேத்தியாச்சான்னு கேட்பான். அந்த கொடிமரத்துக்கு தான் எல்லாம். கொடிமரம் என்பது நமக்குள்ளே சுழுமுனை நாடி, அதைத்தான் கொடிமரம் என்று வைத்திருக்கிறார்கள். ஆகவே திஸ் எ ஃபீல்டு, ரொம்ப சயின்டிஃபிக்காக சொல்லியிருக்கிறார். ஹார்ட்டும் இட் இஸ் எ ஜீரோ ஃபீல்ட். அதனால் சொல்லுகிறார், இதயத்துக்குள்ளே போ, இதயத்துக்குள்ளே போனால் தான் கஷ்டம் தீரும். எனக்கு கூட ஒரு காலத்தில் தோணிது, நாம் தினந்தோறும் சுவாமி வழிபாடு செய்கிறோம், பூஜை பண்ணுறோம், ஜெபம் பண்ணுறோம், இறைவனை பற்றி பேசுகிறோம், ஆனால் நமக்கு கஷ்டமே விலகலையே அப்படின்னு தோணித்து. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, ரமண மார்க்கத்திலே வருவதற்கு முன்னாடி. அப்புறம் ரமண மார்க்கத்திலே வந்து அந்த அனுபவம் ஏற்பட்ட பிறகு, அந்த ஹார்ட்டில் அனுபவங்கள்லாம் வந்த பிறகு இந்த கேள்விக்கு விடை கிடைத்தது. இதுதான் விடை. இதய சந்நிதிக்குள்ளே நீ வருகின்ற வரையிலே உனக்கு எல்லா கஷ்டமும் இருக்கும். இதய சந்நிதிக்குள்ளே நீ வந்து விட்டால் அவையெல்லாம் உன்னை விட்டு விலகிவிடும். ஆகவே சந்நிதிக்குள்ளே நீ போகாம வெளியிலேயே நின்று கொண்டு இருக்கக்கூடாது. இப்போ நந்தனார் கதை, வெளியிலே நின்றார், நந்தியை சுவாமி விலகச் செய்தார், சிதம்பரத்துக்கு வந்தார், சந்நிதியிலிருந்து சுவாமியை பார்த்தார், 2 அறை கலந்து விட்டார். அவ்வளோ பக்குவம் அவருக்கு இருந்தது. சந்நிதிக்குள்ளே வர வேண்டி இருந்தது. அதனால இறைவன் சந்நிதிக்குள்ளே நாம் வர வேண்டும். அங்கேயே இருந்து பாருங்க, தெரியும். அந்த சந்நிதியிலே கொஞ்ச நேரம் இருந்து பாருங்கள், உங்களை எப்படி ஒரு சக்தி ஆக்கர்ஷிக்கிறது என்பது புரியும். இதைத்தான் சொல்லுகிறார், இதயத்துக்குள்ளே நீ போ என்று பேசுகிறார். அதாவது 3 நாடி சார், இந்த வலது மூக்கிலேருந்து ஒரு நாடி, இடது மூக்கிலேருந்து ஒரு நாடி, இங்கேருந்து நாடி, நெற்றி புருவத்துக்கு இடையிலேருந்து ஒரு நாடி, 3 நாடி போகிறது. இந்த 3 நாடியும் முக்கியம். இடா நாடி இடது பக்கம், பிங்கள நாடி வலது பக்கம், அது வெள்ளையாக இருக்கும் பிங்கள நாடி, நடுவிலே இருக்குது சுழுமுனை நாடி.
இந்த சுழுமுனை நாடியிலே தான் இறைவனுடைய காட்சி கிடைக்கும். சுழுமுனை நாடிக்கு நீ போனால்தான் இறைவனை பார்க்க முடியும். அதுவரையில உன்னால் இறைவனை பார்க்க முடியாது. இங்கே பாம்பன் சுவாமி சொல்லுகிறார், உதான வாயு சுழுமுனை வழியாக உன்னை கொண்டு வந்து இதயத்துக்குள்ளே சேர்க்கிறது. சுஷும்னா நாடிக்கு போகணும். அதுக்கு குருநாதனுடைய அனுகிரகம் தேவை. எத்தான் சொல்லுகிறார்கள், சிதம்பர தரிசனம் முக்தியை தரும். when you enter heart, அங்கேயே நீ தங்கிவிட்டால் அதுதான் முக்தி என்று பேசுகிறார்கள். இதுவரைக்கும் சொன்னது ஹிருதயத்தை பற்றி. இதை பிண்ட தகர வித்தைன்னு சொல்றார். உடம்புக்குள்ளே இருக்கிற இதயத்துக்கு இவ்வளவு விளக்கம் கொடுத்தார். இதயத்துக்குள்ள ஒரு ஸ்பேஸ் இருக்கு, அந்த ஸ்பேஸுக்குள்ள ஒரு ஒளி இருக்கு, அந்த ஒளி டான்ஸ் பண்றது. அவன்தான் குகேசன், அவன்தான் முருகன். அவனை நீ தரிசிக்க வேண்டும், நீ அங்கேயே தங்கி இருக்க வேண்டும். இது பிண்ட தகர வித்தை மெத்தட சொல்லிவிட்டார். அடுத்து அண்ட தகர வித்தைக்கு போறார். சார், என்னால் இந்த ஹிதயத்துக்குள்ளெல்லாம் போக முடியாது, கொஞ்சம் ஹார்ட் வீக்காக இருக்குது, எனக்கு பிபி வேறு அதிகமாக இருக்குது, டாக்டர் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார். சில பேர் இப்படி சொல்கிறா, அதனால் உள்ளே போக முடியாது என்று சொல்லி கொண்டால் வெளியே சிதம்பரத்திற்கு போ. அது எப்படி இருக்குன்னு கேட்டால், இந்த உலகமே ஒரு உடம்பு. அந்த இலங்கையிலே இருந்து போகின்ற நாடி இடா நாடி, இமயமலை பக்கம் போகின்ற நாடி பிங்கள நாடி, சிதம்பரத்தின் வழியாக போகின்ற நாடி சுழுமுனை நாடி. நமக்குள்ள எப்படி 3 நாடி போகுதோ அதே மாதிரி 3 நாடி போகுது. சிதம்பரம் தான் ஹார்ட். உலகத்தின் இதயம் சிதம்பரம். அந்த சிதம்பரத்தை சிறப்பித்து சொல்லுகிறார். விராட் புருஷனுடைய இதய தாமரை என்று எழுதுகிறார். ஆகவே அங்கே இருக்கின்ற சிதம்பரத்தில் இருக்க நடராச பெருமானை தரிசிக்க வேண்டும். சத்தியம் சத்தியம் புனசத்தியம் திரிசத்தியம் ச பதஹ்கிருதஹ அதஃப் பரதரம் நாஸ்தி விக்ஞேயம் ருத்ரசித் குஹ. சத்தியம் 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 3 முறை சொல்லுகிறேன். இதயத்துக்குள்ளே ஆடுகின்ற நடராச பெருமானாகிய குகேசன் தான் சத்தியம், வேறு எந்த பொருளும் சத்தியம் இல்லை அப்படின்னு பேசுறார் அவர். அப்படி அண்டத்திலே சிதம்பரத்திலே நீ இறைவனை பார். ஆனா இன்னொரு கருத்து சொல்றார், பிண்டத்துக்குள்ளே இறைவனை நீ உணராமல் வெளியிலே சிதம்பரத்தை பார்த்தால் உனக்கு புரியாது. இதான் பாம்பன் சுவாமி சொல்ற சீக்ரெட், தகராலய ரகசியம். உனக்குள்ளே இதயத்துக்குள்ளே இறைவனை தரிசித்து விட்டு பிறகு வெளியிலே இருக்கிற சிதம்பரத்திற்கு நீ சென்று அங்கே இறைவனை பார்த்தால் உண்மை புரியும். இல்லைன்னு சொன்னா அதுவரையிலே உண்மை புரியாது என்று பேசுகிறார். ரைட். இந்த இதயத்திலே இருக்கின்ற இந்த விண்ணை பற்றி வேதம் பேசுகிறது. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தஹ்ரம் விபாபம் பரமேஸ்வபூதம் யத் புண்டரீகம் புரமஸ்ய சக்கஸ்தம் தத்ராவி தஹ்ரம் ககனம் விசோகஸ் தஸ்மின்ய தந்துஸ்ததுபாசிதவ்யம். இதயத்துக்குள்ளே ஒரு சிறு ஆகாசம் இருக்கிறது, தத்து உபாசித்தவ்யம், அதனை உபாசனை செய். அதற்குள்ளே இருக்கிறவன் இறைவன். இறைவனுக்கு என்ன டெஃபினிஷன்? பரம்பொருள், மகேஸ்வரன். என்ன டெஃபினிஷன் கொடுப்பீங்க? வேதம் சொல்லுகிறது, யோ வேதாதோஸ்வர புரோக்தோ வேதாந்தேத பிரதிஷ்டிதः தஸ்ய பிரகிருதி லீனஸ்ய யஃ பரஸ்ஸ மகேஸ்வரः. தஸ்ய பிரகிருதி லீனஸ்ய யஹ சஹ மகேஸ்வரः. எங்கு சென்று இயற்கை முடியுமோ அவன் இறைவன். இயற்கை யாரிடத்திலே சென்று முடியுமோ அவன் மகேஸ்வரன். அது எங்க முடியும்? இதயத்திலே இருக்கின்ற இயற்கை முடிகின்ற இடம், இதயத்திலே இருக்கின்ற அந்த ஆகாசம். அதான் இறைவனுக்கு அடையாளம். அதாவது இயற்கைக்கு இறைவனுக்கு என்ன வித்தியாசம்? இயற்கை மாறிக்கொண்டே இருக்கும், இறைவன் மாறாமல் இருப்பான். இந்த இயற்கைக்கு பெயர் மாயை. இயற்கையை ஆற்றுவிக்கின்ற ஒரு சக்திக்கு பெயர் இறைவன் மாயி. மாயாம் து பிரகிருதிம் வித்யான் மாயினம் து மகேஸ்வரம். இப்படியெல்லாம் வேதம் பேசுகிறது. ஆகவே இயற்கை எங்கே சென்று முடியுமோ அவன் இறைவன். எங்கே சென்று முடியும்? இதயத்திலே சென்று முடியும், சிதம்பரத்திலே சென்று முடியும். இது எப்படி பார்க்கணுமா? மூடாவிழியால் அறிவார் அறிவர். ஞானக்கண்ணுக்கு பாம்பன் சுவாமிகள் கொடுக்கிற அடைமொழி மூடாவிழி. நம்முடைய 2 கண்ணும் மூடி மூடி திறக்கிறதான், ஞானக்கண் மூடவே மூடாதான். அதனால் அதற்கு பெயர் மூடாவிழி. மூடாவிழியால் அறிவார், இதை அறிவார்கள் என்று சிதம்பரத்தை பற்றி சொன்னார். ஆகவே பிண்டத்தகர வித்தை பார்த்தாயிற்று, அண்டத்தகர வித்தை பார்த்தோம். பிண்டத்திலே உணர்ந்தால்தான் அண்டத்திலும் உணர முடியும்.
அடுத்த ஸ்டெப், 2வது காண்டம். அப்போ பையன் கேள்வி கேட்குறான். கேள்வி கேட்கின்ற பொழுது, சுவாமி பூர்வ மத்தியில் தியானம் பண்ணால் என்ன, எதுக்காக ஹிருதயத்தில் தியானம் பண்ணோம்? பெரியவர்கள் இப்படி தான் சொல்லி, ராமகிருஷ்ண பரமஹம்சரும் சொல்லியிருக்கார் ஹிருதயத்தில் தியானம் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கார். ரமணரும் சொல்கிறார் ஹிருதயத்தில் தியானம் பண்ணு என்று சொல்லுகிறார்கள். ஹிருதயம் என்கின்ற சொல்லுக்கே இங்கே இறைவன் இருக்கிறான். ஹிருதயம் தஸ்மாத், இறைவன் இங்கே இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். இங்கே தான் தியானம் பண்ணோம். ஆனால் பூர்வத்தில் தியானம் பண்ணால் என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறான் பையன். இன்டெலிஜென்ட் கேள்வி. வியாக்கிரபாதர் அப்படி தான் பண்ணியிருக்கார். சிதம்பரத்துக்கு ஒரு பேர் பெரும்பற்ற புலியூர். வியாக்கிரபாதர்னா புலிக்கால் முனிவர். இந்த புலிக்கால் முனிவர் வழிபட்டதுனால அதற்கு பெயர் பெரும்பற்ற புலியூர். 2 பேர் வழிபட்டிருக்கா. நடராஜ பெருமானை பார்க்க பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு பாம்பு இருக்கும் பதஞ்சலி, இந்த பக்கம் புலிக்கால் முனிவர் வியாக்கிரபாதர். பதஞ்சலி வியாக்கிரபாதர் இந்த 2 பேரும் வழிபட்ட இடம். 2 பேருக்கும் சமாதி எங்கே இருக்குது தெரியுமா? 2 பேருக்கும் சமாதி திருச்சி பக்கத்தில் திருப்பட்டூர். சமயபுரத்துலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் போனோம். கட்டாயம் போய் பார்க்க வேண்டிய ஸ்தலம். அங்கே பிரம்மாவுக்கு கோவில் இருக்குது. பிரம்மாவுக்கு சாப விமோச்சனம், தாமரையில் உட்கார்ந்துருக்கார். அங்கே போனால் நம் தலைவிதி மாற்றி எழுதப்படும். நம்ம ரொம்ப கஷ்டம் ஒன்று வந்துடுதுன்னா திருப்பட்டூர் அங்கே போனீங்கன்னா திருச்சி பக்கத்தில் இருக்குது. அங்கே நம்முடைய தலைவிதியை மாற்றக்கூடிய இறைவன் அங்கே இருக்கிறான். அந்த கோவிலில் பதஞ்சலிக்கு சமாதி இருக்கிறது. அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் போனால் ஒரு ஏரிக்கரையில் வியாக்கிரபாதருக்கு சமாதி இருக்குது. அங்கே ஒரு சிவன் கோவில் இருக்குது. கட்டாயம் நீங்கள் திருச்சிக்கு போனால் இந்த 2ஐயும் பார்த்துட்டு வாங்க. நிச்சயமாக வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. அருணகிரியார் சொன்னார் பாருங்க, அவன் கால் பற்று அழிந்தது இங்கு என் தலைமேல் ஐயன் கையெழுத்தே. இறைவனுடைய திருவடி பட்டவுடனே என் தலையிலே இருக்கின்ற பிரம்மாவுடைய எழுத்து மாறிவிட்டதுன்னார். அதே போல உங்கள் விதி மாற வேண்டுமானால், கஷ்டகாலம் போக வேண்டும் என்று சொன்னால் திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கின்ற திருப்பட்டூருக்கு செல்லுங்கள். நான் போயிட்டு வந்திருக்கேன். பதஞ்சலி சந்நிதியில் தியானம் பண்ணியிருக்கேன். வியாக்கிரபாதர் பிருந்தாவனத்தை தியானம் பண்ணியிருக்கேன். பிரமாதம், நல்ல வைப்ரேஷன், ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. நீங்களும் போய்விட்டு வாருங்கள். அப்போ கேள்வி கேட்குறான், வியாக்கிரபாதர் பூர்வ மத்தியிலேயே தியானம் பண்ண சொன்னாரே, பண்ணா என்ன என்று சீடன் குருவை பார்த்து கேட்கிறார். குரு சொல்றார், வேதத்திலே ஹிருதய தியானம் மட்டுமே சொல்லப்பட்டிருக்கிறது. பின்னால் வந்த புத்தகங்களிலே தான் பூர்வ மத்தி பேசியிருக்கு. ஆரம்ப காலத்தில் வேதத்தில் வேறொன்றும் சொல்லப்படவில்லை. எனவே திஸ் இஸ் மோர் அத்தாரிட்டேட்டிவ். வேதம் தான் நமக்கு முக்கியம். ஆகையினாலே ஹிருதயத்தில் தியானம் பண்ணு அப்படின்னு சொன்னார். இதில் 2 வார்த்தை, தியானம், தாரணை, சமாதி. நீங்கள் படிச்சிருப்பீங்க இந்த 3 வார்த்தையும். அஷ்டாங்க யோகத்தில் இந்த கடைசியில் 3 வரும். யமம், நியமம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், ஆசனம், தியானம், தாரணை, சமாதி. தியானம், தாரணை, சமாதி. தியானத்தினுடைய ஆரம்ப நிலைக்கு தியானம்னு பேரு. கொஞ்சம் அதுவே வலுப்பெற்றால் தாரணை. நம்மை மறந்த நிலையில இருக்குமானால் அதற்கு பெயர் சமாதி. ரமண மகர்ஷி எப்பொழுதும் சமாதி நிலையிலேயே இருந்தார். நாம் இருக்கிறவங்க ஒரு எண்ணமே இருக்காது. தியானம், தாரணை, சமாதி. ஹிருதயத்தில் முதல்ல தியானம் பண்ணு. தியானம் பண்ணு என்று சொன்னால் எப்படி? 2 விதமாக தியானம். ஒன்று, ஒரு உருவம் இருப்பதாக நினைத்துக் கொள்ளுதல். இன்னொன்று, அங்கே சென்று அங்கே கேட்கின்ற ஒலியை நாம் கவனத்தோடு கேட்டுக்கொண்டு இருத்தல். அதைத்தான் இவர் சொல்றார் தியானம். அது கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா தாரணையாகும். நீ அதுக்குள்ள கலந்துருவ, அப்போ அது சமாதியாகிவிடும் என்று பேசுகிறார். அதனால ஹிருதயத்துக்குள்ளே இப்படி நீ இருக்க வேண்டும். சரி, எதை சார் கொண்டு போய் நிறுத்துறது? மனதை கொண்டு போய் வை சார். இந்த வாழ்க்கையிலேயே மனுஷனை பாடாப்படுத்துறது இந்த மனம்தான். தியானம் எதுக்கு? மனத்துக்கு. தாரணை எதுக்கு? மனத்துக்கு. எல்லாமே இந்த மனசு தான். இந்த மனம் ரெஸ்ட் எடுக்கிற நேரம் தான் தூக்கம். உடம்புக்கு ஓய்வு தேவையில்லை, மனத்துக்கு ஓய்வு தேவை. உடனே மனம் ஓய்வெடுக்கிறது. எங்கே ஓய்வெடுக்கிறது? மனம் இதயத்துக்குள்ளே சென்று ஓய்வெடுக்கிறது. அதான் தூக்கம். விழிக்கிறோம் என்று சொன்ன உடனே இதயத்தில் மறுபடியும் வந்துடுறது, புத்திக்கு வந்துடுறது. அதற்கு பெயர் விழிப்பு என்பது பெயர். ஆகையினால இந்த ஓய்வு தேவை. மனம்தான் எல்லாத்துக்கும் காரணம். அதாவது உபனிஷத்தில் மனசை பற்றி பேசுகிறார். மனோகித்விதம் புரோக்தம். மனசு 2 வகைன்னார் உபனிஷத்தில். சுத்தம் ச அசுத்தமேவச்ச. சுத்த மனசு, அசுத்த மனசு 2ஆக பிரிச்சுக்கிறார். அப்படின்னா அசுத்தம் காம சங்கல்பம். அசுத்த மனம்னா ஆசை இருக்கும். சுத்தம் காம விவர்ஜிதம். சுத்த மனம்னு சொன்னால் ஆசையே இருக்காது. ஆசை இருக்குமானால் அசுத்த மனம்
ஆசை இல்லாமல் போனால் சுத்த மனம். ஞானிகளுக்கு இருப்பது சுத்த மனம், நமக்கு இருப்பது அசுத்த மனம். ஒரு பொருளை பார்த்த உடனேயே வாங்கணும்னு தோன்றுறது. அது இப்போ ரொம்ப அதிகமாக போச்சு. ஃபாரின் இதெல்லாம் பார்த்து பார்த்து எல்லா பொருளையும் வாங்க வேண்டும். இப்போ வீட்டில் ஃப்ளோரிங் போட்டிருக்கோம், ஃப்ளோரிங் போட்டு 10 வருஷம் ஆச்சு. என் ஒய்ஃப் இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த ஃப்ளோரிங்க்கு மேலே நம்ம இப்போ டைல்ஸ் பதிக்கணும். ஏம்மா இந்த ஃப்ளோரிங் தான் நல்லா இருக்கு, 10 வருஷம் ஆச்சு இல்லையா? அப்போது நமக்கு ஏதாவது செய்து கொண்டே இருக்க வேண்டும், வாங்க வேண்டும், போட வேண்டும். இது அந்த ஆசை அதிகமாக இருக்குது. ஆசை படப்பட ஆய்வரும் துன்பம், ஆசை விட விட ஆனந்தமாமே. திருமூலர். ஈசனோடாயினும் ஆசையை விடுவீன்கள். சுவாமி கிட்ட கூட ஆசைப்படாத அப்படிங்கிறார் அவர். அதனால ஆசை படப்படாய் வரும் துன்பம் அசுத்தம் காம சங்கல்பம். ஆசை இருந்ததுன்னு சொன்னா கஷ்டம். இதயத்துக்குள்ள போன உடனே ஆசை போயிடணும். எதுவுமே இல்லாமல் இருப்பது தான் சுகம் சார். இப்போ ஒரு கார் வாங்கியிருக்கோம், கார் வாங்கி 10 வருஷம் ஆன உடனே அது ரிப்பேர் ஆகுது. மாற்றி மாற்றி ரிப்பேர் பண்ணுறோம். இது என்னடா தினம் தொல்லை கொடுக்குறது, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பார்ட் ரிப்பேர் ஆகுது அப்படின்னு வருத்தப்படுறார். ஒரு நாளைக்கு அந்த காரை விற்று விடுறார். அப்பா இப்போ காரே இல்லை, நிம்மதியாக இருக்கேன். இவ்வளவு நாள் காரில் இருந்து காரை அனுபவித்து போய் நீங்கள் இந்த ஹீரோ ஹோண்டா பைக் வச்சுருக்கேன்னா அந்த பைக் என்ன பாடுபடுத்துறது தெரியுமா? வெதர் ஐ ஆம் ரைடிங் த பைக் ஆர் த பைக் ரைட்ஸ் மீன் எனக்கு தெரியல. அது என்ன பாடுபடுத்துறதுங்கிறீங்க நீங்கள். ஒரு பொருளை வைத்து கொண்டால் நம்ம இந்த பாடுபடுத்துறது. கடைசியில் ஒரு ஸ்டேஜில் அப்பா எல்லாம் இல்லாமல் இருப்பதே சுகம் என்று பேசாமல் இருக்கிறோம் பாருங்க. அது ஒரு ஸ்டேஜ் வரும். இந்தியன் மென்டாலிட்டின்னு பேர் இருக்கு. எல்லா இந்தியர்களுக்கும் இந்த நாட்டில் பிறந்த எல்லாருக்குமே இந்த குணம் இருக்கும். கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் இருக்காம பாருங்க, அப்பா அப்படிங்கிறான் இல்லையா? குழந்தாவது இந்த லட்டு வைத்து கொண்டிருப்பார்கள். 4-5 குழந்தை இருக்கும். அந்த லட்டை திருப்பதி லட்டு வச்சுப்போமே, அந்த லட்டை உதுத்து அந்த குழந்தைகளை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பான். எனக்கு எனக்கு எனக்குன்னு பிடுங்கும். கடைசியில் லட்டு தீர்ந்தோடனே ஆச்சு அப்பா லட்டு தீர்ந்தது பாருங்க. அதே மாதிரி தான் வாழ்க்கை. எல்லாம் பொருளை சேர்க்க சேர்க்க இன்பம் என நினைத்து கொண்டு இருக்கிறோம். எ ஸ்டேஜ் வில் கம். கடைசியில் என்ன ஆகும்? எதுவுமே இல்லாமல் இருப்பது சுகம் அப்படின்னு ஒன்று வரும். அது எப்படா வரும்னா இவர் சொல்றார், ஹிருதயத்துக்குள்ள போனா வரும்னு. மனசு ஹிருதயத்துக்குள்ள போனோம். ஆகவே ஆசை இல்லாத மனசு தேவை. மனமே ஜனனமும் மனமே மரணமும். இந்த மனம்தான் பிறப்பு, மனம்தான் மரணம். மனமே ஒரு உலகும் அல்லதும் ஆகும். மனமே அமலமும் மனமே சமலமும் மனமே மதியொரு விதியுமாகும். மனமே சகலமும் மனமே நிமலமும் மனமே வழியொரு வெளியாகும். மனமையே சிறுமம் மனமே பெருமையும் மனமே இருமையும் ஒருமையுமே. எல்லாம் திஸ் இஸ் த மைண்ட். மனசு தான் எல்லாம் காரணம். ஷேக்ஸ்பியர் சொல்றார் பாருங்க, மைண்ட் இருக்கிறதே, த மைண்ட் இன் செல்ஃப் கேன் மேக் எ ஹெல் ஆஃப் ஹெவன் அண்ட் எ ஹெவன் ஆஃப் ஹெல். மரணத்தையும் கொடுப்பது மனம்தான், சொர்க்கத்தையும் கொடுப்பது மனம்தான். நல்ல சங்கீதம் கேட்குறோம் சார். இன்றைக்கி அந்த சங்கீதம் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது, அழகான பாட்டு. நாளைக்கு ஜுரம் வந்துடுறது, அதே பாட்டை கேட்குறோம், மூடாத அப்படிங்கிறோம். இன்றைக்கு சுவையாக இருந்தது நாளைக்கு சுவையாக இல்லை. காரணம் இந்த மனம். மனத்தை உடையவன் மனிதன். ஞானிகளுக்கு இந்த மனம்ங்கிறது கிடையாது. அவர்கள் பார்த்து கொண்டு இருப்பார்கள் எல்லாவற்றையும். ரமண பகவான் ஒரு நாளைக்கு உட்கார்ந்துருக்கார். ஒரு பக்தர் புலித்தோல் ஆடை கொடுத்துருக்கார். அவருக்கு ஒன்றும் தேவையில்லை, புலித்தோல் ஆடை மேலே உட்காந்துருக்கார். யாரும் இல்லை. அன்றைக்கி ஒரு ஆள் அங்கேருந்து வந்தான். சுவாமி உங்களுக்கு எதுக்கு புலித்தோல் கொடுத்துருங்களேன்னா அவர் எழுந்துட்டு புலித்தோலை கொடுத்துட்டார். யாரும் புலித்தோலை கொண்டு போட்டார், புலித்தோல் மேலே உட்கார்ந்தார், கேட்டான், கொடுத்துட்டார். பக்தர்கள் எங்கே புலித்தோல்னு கேட்டார். ஒருத்தர் கேட்டார், கொடுத்துட்டேன்னார். அப்போ என்ன அப்படி கொடுத்துட்டீங்களேன்னா அப்போ அவர் சொன்னார், ஒருத்தர் கொண்டு போடுகிறார், ஒருத்தர் எடுத்துக்கொண்டு போகிறார். எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருப்பது தானே நமது வேலை. இதுதான் சுவாமி பண்ணுறார். நீ நைவேத்தியம் பண்ணுற கொண்டு போகிறார், இன்னொருத்தர் நைவேத்தியம் பண்ணுறார் கொண்டு போகிறார். எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறார் சுவாமி. இதுதான் விட்னஸிங். வேதாந்த நிலைன்னு பேர். உபசாந்த நிலை. பற்றுக்கோடே இல்லாமல் வெறுமனே சாட்சி மாத்திரமாக பார்த்து கொண்டிருப்பது. அது எப்போ வரும்? இந்த மனம் வேலை செய்யலைன்னா வரும். ஒருத்தர் பார்த்தவன் சில பேர் ஒன்றுவான்னு கேட்டால் எல்லாரையும் பார்த்து கமெண்ட் அடிச்சுக்கிட்டே இருப்பான். சில பேர் அங்கே போகிறாரு, அவர் பேண்ட்டில் பாரு கொஞ்சம் ஒரு கால் தூக்கினா மாதிரி இல்லை, அவர் எப்படி போனால் அவனுக்கு என்ன? இன்னொருத்தரை பார்த்து கமெண்ட் அடிச்சுக்கிட்டே இருப்பான். இந்த மனம் சும்மா இருக்காது. இந்த மனம் ஏதாவது பண்ணிக்கொண்டே இருப்பேன். இங்கே உட்காந்துருப்பேன், அங்கே எட்டி பார்ப்பான், இலை போட்டாச்சா அப்படின்னு சொல்லிவிட்டு. இதே இவனுக்கு வேலை. இந்த மனம் தான் இவ்வளவு படுத்தும். ஆனால் ஞானிகள் அப்படி செய்ய மாட்டார்கள். ஒன்றுமே இல்லாமல் இருப்பார். திருவண்ணாமலையில் ஒருத்தர் இருந்தார். யாரை பார்த்தாலும் குறை சொல்கிறது. சில பேருக்கு இது ஒரு பழக்கம், இது ஒரு ஹாபியாக இருந்தது ஹேபிட்டாக மாறிடுவது.
யாரை பார்த்தாலும் குறை சொல்லுவார்கள். அப்படி ஒருத்தர் சொல்லிக்கொண்டே இருந்தார். அவர் செத்து போயிட்டார். ரமணர்கிட்ட வந்து ஒரு அன்பர் சொன்னார், எல்லாரையும் குறை சொல்லுவாரே அவர் இறந்து விட்டார்னார். ரமண பகவான் சொன்னார், இந்த வெள்ளையா வேஷ்டி கட்டின்னு இருப்பாரே அவரா அப்படின்னார். அந்த மனுஷனுக்கு மனிதனிடத்தில் இருக்கின்ற குறையை மட்டுமே பார்க்க தெரியும். ஆனால் ரமண பகவானுக்கு அவரிடத்தில் இருந்த ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு நல்லது என்னன்னு கேட்டால் வெள்ளை வேஷ்டி கட்டிக்கிறது. அதை மாத்திரம் பார்த்தார் அவர். ஆகவே எல்லாவற்றிலும் நல்லதையே பார்க்க சொல்ல வேண்டும். எப்போ தட் இஸ் பாசிபிள்? when the mind enters the heart, when the mind enters the intellect, புத்தி இடத்திலே போய்விட்டால் பிரித்து பிரித்து பார்க்கும் எல்லாத்தையும். இதயத்துக்குள்ளே போய்விட்டால் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும். அதுதான் சொன்னா மனமே இருமையும் ஒருமையுமே அப்படின்னு சொன்னார். மனதுக்குள்ளே இதயத்தை அடக்க வேண்டும். அப்போ அவன் கேள்வி கேட்டான், இதெல்லாம் எனக்கு சொல்லித்தருது யாருன்னார். ஆச்சாரியன் சொல்லித் தருவான். குருவுக்கும் இறைவனுக்கு என்ன வித்தியாசம்? குரு வேற, ஆசிரியன் வேற. முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். குருவுக்கும் ஆசிரியனுக்கு என்ன வித்தியாசம்? இதை ஓஷோ சொல்றார். யூ லேர்ன் ஃப்ரம் அ டீச்சர், யூ அன்லேர்ன் ஃப்ரம் அ குரு. ஒரு குருவிடத்திலே நீ கற்றுக்கொள்ளுகிறாய், ஆசிரியரிடத்திலே கற்றுக்கொள்ளுகிறாய், குருவிடத்திலே அதற்கு அப்பால் செல்லுகிறாய். அன்லேர்னிங்னா படித்ததை மறத்தல் அர்த்தம் இல்லை. டு கோ பியாண்ட் லேர்னிங், படிப்புக்கு அப்பால் செல்லுதல், தட் இஸ் கால்ட் அன்லேர்னிங். அதே குருவிடத்திலே நீ கற்றுக்கொள்ளுகிறாய். ரமண பகவானிடத்திலே அதைத்தான் கற்றுக்கொள்ளுகிறோம். ஆசிரியரிடத்திலே படிக்கிறாய், அதற்கு அப்பாற்பட்ட விஷயத்தை நீ குருநாதனிடத்திலே கற்றுக்கொள்ளுகிறாய். குருநாதன் வந்து சொல்லித்தர வேண்டும். நான் விளையாட்டா சொல்றது உண்டு, குருவுக்கு இறைவனுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டால், இறைவன் தான் குருவா வரான் அப்படின்னா தேர்ட் பர்சன்ல இருந்தா அவன் இறைவன், செகண்ட் பர்சன்ல இருந்தா குரு. ஸோ when a third person becomes a second person, இறைவன் becomes ஆச்சாரியா, ஆண்டவன் குருவாக வருகிறான். அப்படின்னா இதான் சார் அர்த்தம். தேர்ட் பர்சன் becomes a செகண்ட் பர்சன். குரு உனக்கு முன்னாடி இருக்கார், இறைவன் அங்கே இருக்கான். அதுதான் குரு சாக்ஷாத் பரபிரம்ம. செகண்ட் பர்சனும் தேர்ட் பர்சனும் ஒன்றாகணும் என்பதை சொல்லி காட்டுகிறார்கள். ஆகவே பூர்வ புண்ணியத்தினாலே இது நடக்கிறது என்று சொல்லிக்கொண்டே வருகிறார். அப்போ இந்த சிஷ்யன் ஒரு கேள்வி கேட்டான். சைவத்திலே 4 விதமா உபாசனை சொல்லியிருக்கு. சரியை, கிரியை, யோகம், ஞானம். சரியைன்னு சொன்னால் கோவிலில் தொண்டு பண்ணுறது, பெருக்கிறது, கோலம் போடுறது, விளக்கேற்றுறது, இதெல்லாம் சரியை. இது அடிப்படை. கிரியைன்னு சொன்னால் பூஜை பண்ணுறது. யோகம்னு சொன்னால் மூச்சை அடக்கி நமக்குள்ள யோகம் பண்ணுறது, அஷ்டாங்க யோகம். ஞானம் என்று சொன்னால் அறிவு நிலையிலே நின்று இறைவனை வழிபடுதல். இந்த 4 விதமான மார்க்கங்களை சைவத்திலே சொல்லி இருக்கிறார்கள். 4 மார்க்கத்தை பற்றி சிஷ்யன் குருவிடத்திலே கேட்கிறார். குரு சொல்றார், அதாவது நீ சரியை மார்க்கத்திலே சென்றால் இறைவன் உனக்கு மறைந்து நின்று அருள் செய்வான். நீ கிரியை மார்க்கத்திலே சென்றால் அரணியிலே நெருப்பை போல கடைந்தால் வெளிப்பட்டு உனக்கு அருள் புரிவான். யோக மார்க்கத்திலே நீ நின்றால் பசுவினிடத்திலே பால் கறப்பதைப் போல இறைவன் உனக்கு வேண்டும் பொழுது அருள் செய்வான். ஞான மார்க்கத்திலே சென்றால் கன்று விரும்பும் பொழுது தாய்ப்பசு பால் கொடுப்பதைப் போல நீ விரும்பும் பொழுது உனக்கு அருள் செய்வான். இது பாம்பன் சுவாமி அழகா சொல்லுகிறார். இப்படி 4வது நிலை மிக மிக முக்கியம். கன்றுக்குட்டி வந்து அந்த மடியை முற்றினால் உடனே தாய்ப்பசு பால் கொடுக்கிறது. அதுபோல ஞான மார்க்கத்திலே இறைக்கின்ற நீ இறைவனிடத்தில் போனா இறைவன் உனக்கு உடனே அருள் புரிவான். மற்ற 3க்கும் பேரு சரியை, கிரியை, யோகம். இதனால் வருகின்ற முக்திக்கு பதமுக்தின்னு பேர். ஞானத்தினாலே வருகின்ற முக்திக்கு பரமுக்தின்னு பேர், சுப்பீரியர் முக்தி. ஞான மார்க்கத்தினாலே வருவதுதான் மிகச் சிறந்தது என்று சொல்லுகிறார். ஆகவே குகேசனை ஹிருதயத்துக்குள்ளே நீ பார்க்க வேண்டும். அந்த ஆகாசத்திற்கு அப்ப கேட்கிறான், சிவலிங்கத்துக்கு இந்த ஆகாசத்துக்கு என்ன தொடர்பு அப்படின்னு கேட்கிறான். சிவலிங்கத்திலே ஒரு பீடம் இருக்கும், அந்த பீடத்தின் மேலே ஒரு லிங்கம் இருக்கும். ஹிருதயம்தான் பீடம், ஹிருதயத்துக்கு மேலே இல்லே இருக்கின்ற ஆகாசம்தான் சிவலிங்கம். இதயமே பீடம், இதயத்துக்குள்ள ஆகாசமே சிவலிங்கம். ஆகவே சிவலிங்கம் என்பதும் இதயத்துக்குள்ளே இறைவனை வழிபடுவதைத்தான் சொல்லுவது என்று சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். இதயத்துக்குள்ளே இப்படி வழிபாடு செய்ய சொல்லுகிறீர்களே. முருகப்பெருமானுக்கு நிறைய பேர் உண்டே, ஒவ்வொரு பேராக கேட்டுக்கொண்டே வருகிறான். பதில் சொல்றார். சுப்பிரமணியம்னா என்ன, குமாரம்னா என்ன, சச்சிதானந்தம். முருகப்பெருமானுக்கு சச்சிதானந்தம்னு ஒரு பேர் உண்டு.
அதாவது உண்மை என்பது சச்சிதானந்த வடிவிலே இருக்கிறது. சத்து, சித்து, ஆனந்தம். சத்துனா என்றும் இருக்கும் தன்மை, சித்து அறிவு வடிவான தன்மை, ஆனந்தம் சுகமாக இருக்கின்ற தன்மை. இந்த மூணு சேர்ந்து இருந்தாதான் பரம்பொருள், சேர்ந்து இருந்தாதான் உண்மை. இதை சொல்வதுதான் சோமாஸ்கந்த மூர்த்தி. பாம்பன் சுவாமி சொல்றார், சத்து சிவபெருமான், சித்து உமையம்மை, ஆனந்தன் முருகப்பெருமான். வெளியில சுவாமி வரும்பொழுது ரிஷப வாகனத்திலே சோமாஸ்கந்த மூர்த்தியை ஏன் கொண்டு வருகிறார்கள்? இறைவன் சச்சிதானந்த வடிவாக இருக்கிறான் என்பதை காட்டுவதற்காகத்தான் இப்படி சொல்லுகிறார்கள். இப்படி பாமன் சுவாமி அழகா சொன்னார். ஆதிசங்கரர் ரொம்ப அழகா நயம்பட சொன்னார். முருகா உன்னை எந்த கோலத்திலே தியானிப்பது? சுப்பிரமணிய புஜங்கத்தில் சொல்றார், இந்த பக்கம் சிவபெருமான் அமர்ந்திருக்கிறார், இங்கே உமையம்மை, அந்த அம்மா மடியில் சுவாமி அமர்ந்திருக்கார். சிவபெருமான் 2 கைகளையும் நீட்டி முருகனாகி அந்த குழந்தையை முருகா வா அப்படின்னு கூப்பிடுறார். அம்மா மடியில இருந்து தாவி அப்பா மடியில இருந்து அந்த குழந்தை உட்கார்றது. இந்த நிலையிலே தான் உன்னை தியானிக்க வேண்டும். அம்மாவின் மடியிலே இருந்து தாவி தந்தையின் மடியிலே உட்கார்ந்து கொள்ளுகிறாயே, இந்த வடியிலே தான் உன்னை தியானிக்க வேண்டும் என்கிறார். இந்த 3 பேரையும் சேர்த்து சச்சிதானந்த வடிவை ஆதிசங்கரரும் சொல்லுகிறார். இப்படி இதயத்துக்குள்ளே இறைவன் சச்சிதானந்த வடிவாக நாட்டியம் செய்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு பெயர் குகேசன் என்பது பெயர். அவனை நீங்கள் அனுபவத்திலே உணர்ந்தால் அந்த அனுபவத்திற்கு பெயர் அனுபூதி அப்படின்னு பேர். இதை பாம்பன் சுவாமிகள் உணர்ந்திருக்கிறார். இதயத்துக்குள்ளே இறைவனை உணர்ந்திருக்கிறார். அவன் டான்ஸ் பண்றது தரிசனம் செய்து கொண்டே இருக்கிறார். அதைத்தான் நமக்கு இங்கே எடுத்து காட்டுகிறார். அப்பா, வாழ்க்கையிலே நம்முடைய நோக்கம் முக்தி அடைதல். முக்தி அடைதல் என்பது எப்பொழுது பாசிபிள்? இதயத்துக்குள்ளே இருக்கின்ற இறைவன் திருநடனத்தை கண்டால் மட்டுமே பாசிபிள். இதுதான் தகராலய ரகசியம். அந்த ஆகாசத்துக்குள்ளே இறைவன் ஒளி வடிவிலே நடனம் செய்து கொண்டிருக்கிறான். அதை தரிசனம் செய், உனக்கு இந்த பிறவையிலே இருந்து விடுதலை கிடைக்கும். இந்த முக்திக்கு 4 பேர் உண்டாம். ஒன்று சிவபோக ஐக்கியம், 2வது லிங்க ஐக்கியம், 3வது ஆகாச ஐக்கியம், 4வது ஒளியில் ஐக்கியம். இப்படி இறைவனோடு ஐக்கியமாகின்ற நிலைக்கு முக்தி நிலை என்பது பெயர். இதுதான் வாழ்க்கையின் நோக்கம். அப்பொழுது நம்முடைய பிறவியினுடைய நோக்கம் நிறைவேறும். இதைத்தான் முருகப்பெருமான் இதயத்துக்குள்ளே நடனமாடுகிறான் என்பது விளக்கி காட்டுகிறது என்கிறார் பாம்பன் சுவாமிகள். ஆகவே தகர ஆலய ரகசியம், திருச்சிற்றம்பலத்தின் ரகசியம். சிற்றம்பலம் என்பது இதயத்திலே உள்ள வெளி. அங்கே ஒளியினுடைய நடமாக இறைவன் ஆடிக்கொண்டிருக்கிறான். அவனை தரிசனம் செய்ய வேண்டியது நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம். இதைத்தான் பாம்பன் சுவாமிகள் வலியுறுத்துகிறார் என்று சொல்லி இந்த அளவிலே என்னுடைய சொற்பொழிவை நிறைவு செய்து கொள்ளுகிறேன்.